எல்லாரையும் இந்த மாலை வணக்கங்கள். இந்த 4வது நாள் வகுப்புக்கு 4ஆம் அத்தியாயத்துக்காக எல்லா பக்தர்களையும் வரவேற்கிறோம். நம்ம பிரார்த்தனைகளோட ஆரம்பிப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामी निति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद शद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ 3 அத்தியாயங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 4வது அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதோட நம்ம தொடங்குவோம். ஒரே நிமிஷம் இங்க ஷேரிங். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்மளுடைய சமர்ப்பணத்தை அபயச்சரணர் இந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருடைய பாதத்துல நம்ம நம்மளுடைய பிரார்த்தனை சொல்லி நம்ம இதை ஆரம்பிப்போம். ஸோ இந்த அத்தியாயம் உன்னத அறிவு, டிரான்சென்டென்டல் நாலேஜ் என்ற தலைப்புல இந்த அத்தியாயம் சொல்லப்படுது. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய இது ஆரம்பத்துல அர்ஜுனனுடைய குழப்பத்துல அவர் போர் புரிய மறுத்து, 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் அவருக்கு ஆத்ம ஞானத்தை பற்றி விளக்கமாக கூறுறாரு. அதை தொடர்ந்து எப்படி ஒருவன் எந்த பற்றுதலும் இன்றி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல நேத்து பார்த்தோம். அதை தொடர்ந்து நமக்கு பற்றுதல் இல்லாம அப்படிங்கிறத விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம செயல்களை துறப்பது கிடையாது, நம்ம எப்படி நம்ம நம்மளோட உடைமை மற்றும் அனுபவிப்பிக்க வேண்டும், அந்த அந்த செயலின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வை விடுவதுதான் பற்று, செயலை விடுவது கிடையாது அப்படிங்கிறது நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ அதோடைய ஒரு சின்ன சுருக்கம், எப்படி அர்ஜுனருடைய கேள்வி, அதை தொடர்ந்து கிருஷ்ணர் துறவு என்றால் என்ன மற்றும் யோகத்துல அதோடைய நிலைமைகளை பார்த்தோம். எப்படி ஒருத்தர் படிப்படியாக கர்மயோக முறைக்கு வர்றாரு, அதுலயும் அந்த விஷயங்களை பார்த்து கடைசியில நம்ம எப்படி உதாரணமாக கிருஷ்ண உணர்வுல நம்மளுடைய வாழ்க்கையில அதுவும் தலைவர் ஸ்தானத்துல இருக்கிறவரு எப்படி மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். கடைசியில நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சவாலாக இருப்பது புலன்களை நாம் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், காமத்தையும் மற்ற அந்த வேண்டாத குணங்கள் நமக்குள்ள இருக்கிறத எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 4 பார்க்க போறோம். அத்தியாயம் 4 உன்னத அறிவு. ஸோ இதை 5 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த அத்தியாயம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சாதாரணமா எல்லாருக்குமே பகவத்கீதை மேல ஒரு நாட்டம் இருக்கும், இந்த செய்தியை படிக்கணும்னு. பட் ஆனா இந்த செய்தியை எப்படி படிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் ரொம்ப விவரமா இந்த அத்தியாயத்துல சொல்றாரு.
இந்த பகவத்கீதையில வந்து அவர் எப்பெல்லாம் சொன்னாரு, யாருக்கெல்லாம் சொன்னாரு, அது எப்படி பெறணும் அப்படிங்கிறது முதல் பாகத்துல சொல்லி, அப்புறம் வந்து எப்படி ஒருத்தர் வந்து அவருடைய பிறப்பால வந்து அவரு அஹ், எதையுமே அவருடைய ஸ்தானத்தை வந்து பிறப்பால நிர்ணயிக்கூடாது. அவருடைய குண கர்ம வினைகளால மட்டும்தான், அவருடைய செயல்களால தான் நம்ம வந்து அஹ், முடிவு செய்யணும் அப்படிங்கிறது ரெண்டாவது பாகத்துல கொடுக்குறாரு. மூன்றாவது பாகத்துல கர்மா, ஆக்சுவலா மூன்று வார்த்தைகள் இங்க நம்ம பார்க்க போறோம்: கர்மம், விகர்மம், அகர்மம் அப்படின்னு. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் வந்து இந்த மூணாவது பாகத்துல. அப்புறம் வந்து நாம் செய்யும் செயல்களில வந்து எப்படி அஹ், செயல்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும், என்னென்ன மாதிரி செயல்கள் எந்த மாதிரி தூய்மையாகும் அப்படிங்கறது கொடுத்து, கடைசியில வந்து இந்த உன்னதமான அறிவின் பல பலனையும் அது எத்தனை சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் வந்து இந்த 5 பாகங்களாக இந்த உன்னத அறிவு என்ற தலைப்புல இந்த அத்தியாயத்தை கொடுக்கிறார். சோ பகவான் வந்து இந்த பகவத்கீதையை வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சொன்னாரு அப்படின்னு இங்க கொடுத்திருக்காரு. இமம் ராஜரிஷியோ விதுகு, அவர் வந்து அர்ஜுனருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த யோக விஞ்ஞானத்தை வந்து விவஸ்வான் அப்படிங்கிற தேவனான சூரிய பகவானுக்கு கொடுத்தாரு. இது வந்து திரேத்த யுகத்துல மகாபாரதத்துல கொடுத்திருக்கு. அவர் விவஸ்வானுக்கு கொடுத்தது எப்போ அப்படின்னா 12 கோடி வருடங்கள். ம். அது கணக்கு வந்து பிரபுபாத் பொருளுரையில வந்து அவர் சாஸ்திரங்கள்ல இருந்து எழுதுறார். விவஸ்வான் என்பவர் சூரிய தேவன். அவருக்கு கொடுக்கப்பட்டது திரேத்த யுகத்தில். திரேத்த யுகத்துல வந்து அவர் வந்து அதுக்கும் முன்னாடி 12 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி விவஸ்வானுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த விவஸ்வானம் வந்து மனு என்பவருக்கு, அவருடைய புத்திரனான மனுவுக்கு கொடுக்கப்பட்டது. அது வந்து 20 லட்சம் வருடங்களுக்கு முன்பு. அதைத் தொடர்ந்து இக்ஷ்வாக்கு மன்னன் பூமியில் இருந்த அந்த சமயத்தில் இருந்த இக்ஷ்வாக்கு அப்படிங்கிற மன்னனுக்கு இது கொடுக்கப்பட்டு, அப்படி ராஜரிஷிகள் மூலமாக இது வந்து கடைசியில அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுக்கிறார். இதுக்கு வந்து பகவான் சொல்றாரு, முதல் ஸ்லோகத்துல சொல்றாரு இத வந்து இப்படி: இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். விவஸ்வான் மனுவிப்ராவும் மனு இக்ஷ்வாக்கு அப்ரவித் அப்படின்னு சொல்லி இந்த வரிசையாக எப்படி இது வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு கிருஷ்ணர். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விஷயம் வந்து ஒருத்தர் வந்து குரு சீட பரம்பரையின் மூலமாக இதை பெற வேண்டும், அப்போதுதான் அது அங்கீகரிக்கப்பட்டதுங்கிறத பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்துல சொல்றார். பரம்பரா ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுகு சகால நேக மகதா யோக நஷ்ட பரந்தபா. அர்ஜுனா, இது வந்து பரம்பரையின்மாக ஒவ்வொரு ரிஷிகள், ராஜ ரிஷிகள் ஒவ்வொருத்தரும் அவர் பரம்பரையாக சொல்லப்பட்டு அது வந்து கடைசியில இப்படி வந்தது. ஆனா ஒரு சமயத்துல இது வந்து துண்டித்து போயிடுச்சு. சகாலநேக மகதா, இது வந்து துண்டித்து போனதுனால மறுபடியும் நான் உனக்கு இதை கொடுக்கின்றேன். எப்போ அர்ஜுனர் கொடுத்தாரு? இது வந்து துவாபர யுகம். நம்ம இருக்கிறது இப்போ கலியுகம், அதுக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேத்த யுகம், அதுக்கு முன்னாடி சத்தியுகம். இப்படி இது சக்கரத்துல 4 யுகங்களாக மாறிக்கொண்டே இருக்கு. இப்ப இருக்கிற கலியுகம், மறுபடியும் இது முடிந்த பிறகு அடுத்தது சத்தியுகமா இருக்கு. ஸோ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு திரேத்த யுக துவாபர யுகத்துல
5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது. இந்த பகவத்கீதை விளக்கம் வந்து இந்த 4வது அத்தியாயத்துடைய முதல் பாகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப நீங்க கவனமா கவனிக்கணும். இந்த ஞானத்தை வந்து பகவான் இப்படி கொடுக்கிறார். இது நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பௌதீக ஞானத்தை வந்து எப்படி நம்ம வந்து கொடுக்குறோம் பாருங்க. கல்லூரிகள் இருக்கு. அந்த கல்லூரிகள்லாம் வந்து எதுக்கடியில வருது? அதெல்லாம் வந்து பல்கலைக்கழகங்கள் இல்லையா? இப்போ யூனிவர்சிட்டி, இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அது கீழே கல்லூரிகள் இருக்கு. இப்படிதான் யாரு வேணாலும் வந்து தனக்கு அஹ், நினைச்ச மாதிரி ஒரு கல்லூரி ஆரம்பிக்க முடியாது இல்லையா? அப்படி ஆரம்பிச்சாலும் அது அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி ஆகாது. இப்ப இந்த தத்துவம் எங்கிருந்து வந்ததுன்னா கிருஷ்ணரிடம் தான் இருந்து வந்தது. சோ பகவான் வந்து பரம்பரை, இது வந்து 4 விதமான பரம்பரைகள் பகவான் வந்து கொடுத்திருக்கார். சம்பிரதாயம், இதை வந்து பரம்பரைன்னு சம்பிரதாயம் சொல்லப்படுது. அஹ் இந்த சம்பிரதாயம் வந்து என்னென்ன சம்பிரதாயம் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்கு. அது வந்து நமக்கு யூனிவர்சிட்டி மாதிரிங்க, பல்கலைக்கழகம் மாதிரி. ஒரு சம்பிரதாயம் வந்து ராமானுஜாச்சாரியருடைய சம்பிரதாயம், இன்னொன்னு வந்து மத்வாச்சாரியருடைய சம்பிரதாயம், நிம்பர்காச்சாரியர் என்ற சம்பிரதாயம், விஷ்ணு சுவாமி என்ற சம்பிரதாயம். அப்போ உங்களுக்கு யாராவது பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கப்படுது, நீங்க கத்துக்கோங்க, இங்க வாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க எந்த சம்பிரதாயத்துல மூலமாக இது சொல்லிக் கொடுக்கப்படுதுங்கன்னு கேட்கணும். அதுலதான் உங்களுக்கு இது அங்கீகரிக்கப்பட்ட முறையா இல்லையா அப்படின்னு. இப்போ அவங்க சொல்றாங்க இது எந்த பரம்பரையும் இல்லைங்க, எங்க குரு அப்படியே எழுதினாரு அப்படின்னா, இந்த நாலுலயும் வரல அப்படின்னா அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட பர சம்பிரதாயம் மூலமாக வரவில்லை என்று அர்த்தம். சோ இது வந்து அஹ், ஸ்ரீ சம்பிரதாயம் ராமானுஜாச்சாரியர், மத்வ சம்பிரதாயம் மத்வ ஆச்சாரியர், அஹ், ருத்ர சம்பிரதாயம் விஷ்ணு சுவாமி, நிம்பார்க்காச்சாரியர் வந்து உங்களுக்கு வந்து குமார சம்பிரதாயம். இப்படி 4 பேர் மூலமாக கிருஷ்ணர் இந்த விஷயத்தை கொடுக்கிறார். இப்ப நம்மளுடைய பகவத்கீதை உண்மையுருவில் எங்கிருந்து வருது அப்படின்னா மத்வாச்சாரியர் சம்பிரதாயம். இது வந்து மூலம் வந்து பிரம்மதேவர், மத்வாச்சாரியருடைய சம்பிரதாயம் இது கலியுகத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட மூல குரு யாரு அப்படின்னா பிரம்மதேவர். ராமானுஜ சம்பிரதாயத்துல மூல இவர் வந்து லக்ஷ்மி தேவி. விஷ்ணுசாமி சம்பிரதாயத்துல மூலம் இருந்தவர் சிவபெருமான். நிம்பார்க்காச்சாரிய சம்பிரதாயத்தில் மூலம் வந்து 4 குமாரர்கள். ஸோ இப்படி இதோட விவரம் வந்து இன்னும் மேலும் பேசலாம். பட் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சக்கூடியது என்ன அப்படின்னா பரம்பரையின் சம்பிரதாயம் மூலமாக இந்த அறிவை பெற வேண்டும். சொல்லுங்களேன், நம்ம எந்த இப்போ பகவத்கீதை உண்மை அறிவியல் எந்த சம்பிரதாயத்துல வருது? இந்த 4ல யாராவது டைப் பண்ணுங்களேன், கேட்டிருந்தீங்கன்னா. 4 சம்பிரதாயத்தில், எஸ், தேங்க்யூ. மத்வாச்சாரிய சம்பிரதாயம். இதற்கு மூலம் யாரு? மூலகுரு யாரு இந்த சம்பிரதாயத்துக்கு? ஆச்சாரியர் வந்து பிரம்மா. வண்டர்ஃபுல், தேங்க்யூ வெரி மச். ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்களேன், இந்த ஸ்லோகத்துல பகவான் தான் சொல்றார். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரசியோ விதுகு சகால் அநேக மகதா யோக நஷ்ட பரந்தபா. உன்னதமான விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டது. அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே விஞ்ஞானம் மறைந்து விட்டதைப் போல தோன்றுகிறது. இங்க வந்து கிருஷ்ணர் கிட்ட இருந்து, பிரம்மா கிட்ட இருந்து, நாரதர் கிட்ட இருந்து வந்து வியாசதேவர் அப்படி எல்லாம் வந்து கடைசியில பிரபுபாதர். இங்க நம்ம உட்கார்ந்து கேட்கிறோம். இதுதான் இந்த பரம்பரை. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ யார்கிட்ட எல்லாம் வந்து உங்ககிட்ட பகவத்கீதை இருக்கோ அந்த பகவத்கீதையுடைய புஸ்தகத்துல நீங்க எடுத்து, ஐ திங்க் 38 40 சில பதிப்பகங்கள்ல வேற பக்கமா இருக்கலாம். அந்த புஸ்தகம் எடுத்து வேணா பாருங்க உங்ககிட்ட. இது வந்து
ஆஹ், குரு சீட பரம்பரை அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. 32 இது ரொம்ப முக்கியம். இதுதான் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். நம்ம அவருடைய புஸ்தகத்துல இருந்து தான் இதை எடுத்து நம்ம தினமும் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்லைடா போட்டு தினமும் பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்போ மேல ஃபர்ஸ்ட்ல பாருங்களேன், கிருஷ்ணர். 4 சம்பிரதாயத்துக்கும் மூலம் கிருஷ்ணர் தான். அப்ப அவர் வந்து ஆதி குரு யாருங்க? பிரம்மதேவர். ஸோ பாகவதத்துல கொடுத்திருக்கு, தேனே பிரம்மஹிருதயே ஆதி கவ்யயே முஹியந்தி யத் சூரையா. பிரம்மரின் இருதயத்திலிருந்து கிருஷ்ணர் வந்து இந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சீட பரம்பரை வந்து நீங்க பார்க்கணும். அதுதான் அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ அதனால வந்து நமக்கு எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. நம்மளுடைய பகவத்கீதை உண்மையுருவில் பிரம்மதே மத்துவ சம்பிரதாயத்திலிருந்து பெறப்பட்டு பிரபுபாதரின் மூலமாக இந்த செய்தியை நம்ம படுறோம். ஸோ சாதாரணமாகவே நம்மளுடைய அஹ், இந்த வேதங்கள்லாம் வந்து ஆன்மீக ஞானம், உன்னதமான இந்த ஞானங்கள்லாம் வந்து அதிகாரப்பூர்வமானது. ம்? அஹ், நமக்கு வந்து சில சமயத்துல இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு யூகிக்க முடியாததா இருக்கும். ஸோ அதனால சில நாஸ்திகர்கள், இல்லை இதுல நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் வந்து எப்படிங்க நம்புறது, ம்? அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருவாங்க. ம்? இப்ப இங்க பாருங்களேன், வேதத்துல வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து வரகதேவர் வந்து கர்ப்ப கர்ப்பதாக்ஷாய சமுத்திரத்திலிருந்து பூமியை எடுத்து அவருடைய அஹ், இதுல இருந்து எடுத்து மறுபடியும் அதை வந்து அந்த கிரக அமைப்புல வைக்கிறார். இது நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம். வேதங்கள்ல நமக்கு கொடுத்தது அதே மாதிரி இங்க வந்து ஒரு சின்ன விதையிலிருந்து எப்படி பாருங்க ஒரு மரமா வருது, ஒரு அஹ், அஹ், செடியாக வருது. அதே மாதிரி சாஸ்திரங்கள் சொல்லப்படுது, பசுவின் சாணம் அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது, கிருமி நாசத்தை அழிக்கக்கூடியது அப்படின்னு. பட் ஆனா அதே சமயத்துல வேதங்கள்ல சொல்லுது, இந்த சாணம், இது கழிவு, அஹ், ஒரு மிருகத்துடைய கழிவோ மனிதனுடைய கழிவோ வந்து அசுத்தமானது அப்படின்னு. ஆனா அதே சமயத்துல பசுச்சாணம் வந்து ஆக்சுவலா வந்து புனிதப்படுத்தக்கூடியது அப்படின்னு. அதனாலதான் கிராமங்கள் எல்லாம் போனீங்கன்னா அது ஆக்சுவலா வந்து வீட்டில் வந்து அதுதான் போடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், வீட்டில் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோர் கிளீனர்லாம் தண்ணியில போட்டு பண்றோம். இந்த காலத்துல வந்து இப்படிதான் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி கிரக அமைப்புகள் வந்து இப்ப நம்ம பூமியில இருக்கோம் இல்லைங்களா, அந்த பூமி வந்து மிதந்து கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி செடிகள், கொடிகளுக்கும் மரங்களுக்கும் ஆத்மா உண்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமானது. நம்மளுடைய மனசுக்கு யூகிக்கப்பட முடியாதுன்னாலும் இதை நாம் அஹ், நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். அப்போ இந்த அத்தியாயத்துல பகவான் வந்து இந்த ஞானத்தை பெறுவதனுடைய முக்கிய ஒரு பங்கை வந்து இங்க அஹ், பகிர்றார். என்னது? ஆன்மீக குருவை பற்றி இங்க சொல்றார். சீட பரம்பரையின் மூலமாக பகவத்கீதையில் நாம் கற்க வேண்டும் என்றால் உள்ளது உள்ளவாறே, எப்படி அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரோ அதே மாதிரி இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஆன்மீக குருவின் மூலமாக நாம் இதை செல்லணும். அது எப்படி? பரம்பரையின் வழி வருபவர். அதுதான் வந்து கிருஷ்ணர், பிரம்மதேவர், நாரதர், வியாசதேவர், இப்படியே வந்து மத்வாச்சாரியருக்கு வந்து கடைசியில சில பிரபுபாதர். சோ உண்மையான ஆன்மீக குரு என்பவர் எப்படி அப்படின்னா அவர் வந்து சீட பரம்பரையில இந்த 4 சம்பிரதாயத்துல அவரு வரணும். எப்படி? அந்த சீட பரம்பரையில வரணும். அவர் சொல்லக்கூடாது, நான் வந்து இந்த மத்வ சம்பிரதாயத்தில் உள்ள புஸ்தகத்தை படிச்சுட்டு நான் வந்து அந்த சம்பிரதாயத்துல தான் வர்றேன் அப்படின்னு. அவர் வந்து ஒரு சிஷ்யராகி அவருடைய குரு அந்த சம்பிரதாயத்துல வரணும். சோ உண்மையான குரு என்பவர் கிருஷ்ண
பரம்பரையில் வருபவர் கிருஷ்ணரின் பிரதிநிதி. அதுதான் முக்கோணம். குரு சாது சாஸ்திரம் என்ற இந்த முக்கோணத்துல நம்ம இதை புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அது அந்த ஆன்மீக குரு வந்து இந்த சீட பரம்பரையிலிருந்து வர்றதுனால அவர் முழு அறிவு நிரம்பியவர். ஸோ அது மட்டும் கிடையாது. ஒரு ஆன்மீக குருவுடைய ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா, அவரை பத்தி அவர் சொல்ல மாட்டார். சாதாரணமா அவர் வந்து ஒரு ஆன்மீக குரு அப்படின்னா தன்னைத்தானே தற்பெருமையாக பேசிக்கொள்ளாமல் அவரை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அவர் முழுமுதற் கடவுள் பகவானைய பத்தி தான் சொல்லுவார். கிருஷ்ணர், நாராயணர், மகாவிஷ்ணு இவர்களுடைய புகழை பேசுவதுதான் ஆன்மீக குரு. அவரை பற்றி இவங்களை பற்றி கற்றுத்தருபவர் தான் உண்மையான ஆன்மீக குரு. சரிங்களா? ஸோ அதனால நம்மளுடைய டேக் அவே பாயிண்ட், செயல்முறை பயன்பாடு என்ன அப்படின்னா, பாரம்பரையின் வழியாக இதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். இது வந்து கலியுகத்துல வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்ன கேட்டா இந்த முழு 18 நாள் பகவத்கீதையிலேயே இந்த செக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பல விஷயங்கள் வந்து பகவத்கீதையில இருக்கு. அதை நம்ம வந்து தினமும் நீங்க பல விஷயங்களை கேட்பீங்க. ஆனா முக்கியமானது என்ன அப்படின்னா, குருசீட பரம்பரையின் மூலமாக இதை பெற வேண்டும்ங்கிறது இந்த பகுதியில கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஆணித்தனமா சொல்றார். சோ நாம் பகவத்கீதையை புரிந்து கொள்வதற்காக பரம்பரையின் வழியாக வருகின்ற குருவிடம். அதனாலதான் அந்த ஸ்லைட்ல நம்ம அந்த 32 பேர் கணக்கு வருது இல்லைங்களா? we can go back once again. இது ரொம்ப முக்கியம். உங்க ஐ திங்க் 41ஆம் பக்கமும் 40வது பக்கமும் இது நீங்க பார்க்கலாம். பகவத்கீதையின் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற அதோட கடைசி பக்கத்துல இந்த இது கொடுத்துருக்கு. அதை நாங்க இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ இந்த அறிவு எதை பற்றியதுன்னு புரிந்துக்கணும். இப்போ வேத ஞானத்துல இந்த உன்னத அறிவை பத்தி கொடுத்துருக்குன்னு ஏதோ ஒரு புஸ்தகத்துல படிக்கிறீங்கன்னு வைங்க. ஆனா அந்த கண்டென்ட், உள் உள்ள பொருள் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்க கொடுத்துருக்கும். என்ன அப்படின்னா, கடவுளை பற்றியும் கடவுளுடைய தோற்றத்தை பற்றியும் அது வந்து கொடுக்கப்பட்டு அதுல அதோடைய உள் பொருள் சுருக்கமா அதை பத்தி இருக்கணும். அவர் எப்ப தோன்றாரு, எந்த யுகம், எந்த அவதாரம், இதை பற்றியெல்லாம் வந்து அந்த அறிவு சொல்லணும். அவர் ஏன் தோன்றாரு, நம்ம இந்த உன்னத அறிவுனால நமக்கு என்ன பலன், நம்மளுடைய கடைசி குறிக்கோள் என்ன, சரி, இதை பற்றி இந்த ஞானம் நமக்கு சொல்லணும். ஸோ நீங்க வந்து குறிப்பிட்டு பகவத்கீதையிலையும் பகவான் சொல்றார். ஐ திங்க் 4வது அத்தியாயத்துல 9, 10 இதுல எல்லாம் வந்து நம்ம வர்ற ஸ்லைட்ல பார்ப்போம். பகவான் வந்து எதுக்காக வர்றாரு, அவருடைய குறிக்கோள் என்ன, என்னென்ன விதமான அவதாரங்கள் குறிப்பிட்டு பாகவதத்துல மற்ற கிரந்தங்கள்லாம் வந்து 6 விதமான அவதாரங்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. புருஷ அவதாரம், லீலாவதாரம், குணாவதாரம், யுகாவதாரம், மன்வந்தர அவதாரம், சக்தியா ஆவேஷ அவதாரம் என்று பல அவதாரங்கள் கொடுத்திருக்கு. சோ அந்த உன்னத அறிவு வந்து அதை பற்றி கொடுத்து எப்படி பெரும் கடலை தாண்டுவது என்று அதை சொல்லிவிடும். அதுதான் உன்னத அறிவு மூலம். இப்போ இந்த ஸ்லோகம் வந்து நீங்க பல இடத்துல கேட்டிருப்பீங்க, பலமுறை கேட்டிருப்பீங்க. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியகம். ரொம்ப பேர் இதை வந்து கேட்டிருப்பீங்க. எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரத குல தோன்றலை
அப்போதெல்லாம் நான் தோன்றுகிறேன். ஸோ இந்த அவதாரங்கள் பத்தி பகவான் பேசுறாரு. அதை வந்து சாதாரணமா எப்ப வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் தர்மம் ம், சீர்குலைந்து போகும்போது, அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் போது பகவான் வந்து அதை நிலைநாட்டுறான்னு சொல்றாரு. இத வந்து பகவத்கீதையில சுருக்கமா கொடுத்திருக்கு. விளக்கமா பாகவதத்துல கொடுத்திருக்குங்க. இப்ப நீங்க இதுல பார்க்கக்கூடிய தசாவதாரம், ம், அஹ், ஜெயதேவ கோஸ்வாமி வந்து இந்த 10 அவதாரங்களை கொடுத்திருக்காரு. பல அவதாரங்கள் இருக்கு. பட் சாராம்சமாக தசாவதார ஸ்தோத்திரம் என்று ஜெயதேவ கோஸ்வாமி என்ற நம்மளுடைய கலியுகத்துல ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆச்சாரியர் வந்து இந்த 10 அவதாரங்களை பத்தி ரொம்ப விவரமா கொடுத்திருக்காரு. சோ அதுல வந்து பாகவதத்துல ஒரு அவதாரம், வரக்கூடிய அவதாரம், கல்கி அவதாரத்தை பத்தி கொடுத்திருக்கு. சோ இப்படி இந்த வேதங்கள் வந்து நமக்கு இந்த விளக்கத்தை கொடுக்கணும். கல்கி அவதாரம் அப்படின்னா இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கு அப்படின்னா 4,27,000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கல்கி அவதாரம் வரும் அப்படின்னு இங்க கொடுத்திருக்கு. அதுலயும் பாருங்களேன், எப்படி என்னெல்லாம் விளக்கமும் கொடுத்திருக்கு. அவரோட அப்பா பேர் வந்து விஷ்ணு யாஷன். சம்பாலா என்ற கிராமத்தில் அவர் வந்து வெள்ள குதிரையில வருவார். அதோட பேர் கூட கொடுத்திருக்கு, தேவதத்தன் அப்படி. சோ இப்படி இந்த உன்னத அறிவு வந்து பகவானை பற்றிய இந்த விஷயங்களை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. ம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன காரணத்துக்காக பகவான் பண்றார், எப்போதெல்லாம் பகவான் தோன்றுகிறார் அப்படிங்கிறது இந்த 2 ஸ்லோகங்களும். என்னது? பக்தர்களை காப்பாற்றுவதற்கும் அசுரர்களை அழிப்பதற்கும் நான் தோன்றுகிறேன். தர்மத்தின் கொள்கையை மீண்டும் நிலைநிறுத்துறதுனா நான் யுகந்தோறும் ஒவ்வொரு யுகமும், அதான் யுக அவதாரம் என்று சொல்லப்படும். பக்தர்களான பாண்டவர்கள், பிரகலாதர் போன்ற போன்றவர்களை நான் வந்து பக்தர்களை காப்பாற்றுவதற்கும் அரக்கர்களை கொல்லுவதற்கும் நான் தோன்றுகிறேன் பகவான் இங்க சொல்றார். ஸோ அப்படி ஒரு உதாரணமாக பார்க்கலாம். நமக்கு வந்து ராமச்சந்திர பகவான் தோன்றினாரு. எங்க ராமாயணத்துல அவரை பற்றி கொடுத்திருக்கு. அது திரேத்தையுகம். அவர் வந்து யாரை காப்பாத்துறதுக்காக? ஃபர்ஸ்ட் வந்து யாரை கொல்றதுக்காக? ராவணன். ராவணனை கொல்வதற்காக. அவருடைய பக்தர், அவருடைய சீதாமாயி, ஹனுமான் போன்ற பக்தர்களை ரட்சிப்பதற்காக பகவான் தோன்றுகிறார். அதே மாதிரி நரசிம்மதேவர், அவருடைய அவதாரம் சத்தியுகத்துல யார கொள்வதற்காக? ஹிரண்யகசிபு என்ற அரக்கனை கொள்வதற்கும், யாரை ரட்சிப்பதற்கு? பிரகலாதனை போன்ற அவருடைய புனித பக்தரை ரட்சிப்பதற்காக பகவான் தோன்றினார். இங்க பாருங்களேன், கிருஷ்ணர் வந்து கம்சனை கொல்லுவதற்காக அவர் வந்து மல்யுத்தம் போட்டி வைக்கிறார். அதுல பாக்குறாங்க. இதே மாதிரி திரௌபதியை அவருடைய துஷாசனுடைய மானபங்கத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக பகவான் வந்து அளவில்லா சேலையை கொடுத்து காப்பாற்றுறார். ஸோ இப்படி பகவானுடைய தோற்றத்துக்கான காரணமும் இந்த உன்னதறிவுல வருது. அப்புறம் வந்து பகவானுடைய பற்றிய கேட்பதினால் என்ன பலன்? இப்படி கிருஷ்ண பகவான் பற்றி, அவருடைய ஜென்மம், அவருடைய செயல்கள், இதெல்லாம் வந்து அதி உன்னதமான திவ்யமான ஞானம். ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதஹ த்யக்த்வா தேக புனர்ஜன்மா நைதி மாமேதி சோ அர்ஜுனா. சோ பகவான் சொல்றாரு, மற்றவர்களை போன்று கிடையாது என்னுடைய பிறப்பும் என்னுடைய செயல்களும். இது சாதாரண மனிதர்கள் வந்து எப்படி பிறந்து அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போறது வந்து சாதாரண மனிதர்கள் மாதிரி கிடையாது. என்னோடது என்னது? திவ்யமானது அப்படின்னு. திவ்யம்னா என்ன? அதி உன்னதமான
நமக்கு வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ம். ஸோ அதை பத்தி விளக்கம் வருகின்ற ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்ப்போம். இப்படி அதை வந்து தத்வத்தஹா அப்படின்னா உண்மையாக புரிந்து கொண்டால் என்ன கிடைக்கும்? இதை உணர்ந்தவர்களுக்கான என்ன பலன் நம்ம எப்பவுமே பார்க்குறோம் இல்லையா? எனக்கு அங்க இந்த வியாபாரம் பண்ணா என்னங்க கிடைக்கும், எனக்கு வேலைக்கு போனா எவ்வளவு கிடைக்கும். ஆனா அதே மாதிரி இந்த ஞானத்தை பெற்றவர்களுக்கு அவங்களுடைய இறுதி இலக்கு என்னவா இருக்கும்னு பாருங்க. தெக்துவா தேக புனர்ஜென்மம். இந்த உடலை விட்டு பிரிந்தவுடன் மறுபடியும் இந்த உலகில் பிறக்க மாட்டாங்க, என்னுடைய நித்தியல் உலகை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து, இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நீங்க நோட் பண்ணிட்டு அப்புறம் பொருளுரை எல்லாம் நீங்க படிக்கலாம். ஸோ இப்படி ஆஹ், பகவானின் தோற்றத்தின் பற்றி புரிந்து கொள்வதற்கான நம்மளுடைய பலனை பற்றி இங்க கிருஷ்ணர் வந்து விளக்கம் கொடுக்கிறார். இப்போ எப்படின்னு பாருங்களேன். இப்போ கிருஷ்ணருடைய தோற்றம் நம்மள மாதிரி கிடையாது. அவருடைய தோற்றம் பாருங்க, அவருடைய உடம்பு பிறப்புல இருந்து அவருடைய கடைசி சமயம் லீலை. அவர் வந்து துவாரகால அவர் இந்த பௌதிக உலகத்துல 125 வருஷம் இருந்தார். அந்த முழு சமயமும் அவர் வந்து இள இளமையா தான் இருந்தார். நமக்கு இங்க கீழே பாருங்களேன், நம்மளுடைய என்ன இது முதுமையான ஹாஸ்பிட்டல் போகணும், நம்மளுடைய தோள்கள்லாம் சுருக்கம் வருது, வெள்ளை முடி வருது. அதெல்லாம் கிருஷ்ணர் கிடையாது. சோ இப்படி அவருடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானது. இவர் வந்து கோவர்தன பூஜை, கோவர்தன மலையை வந்து தூக்குறாரு. எப்படி பாருங்களேன், இந்த படத்துல பாத்தீங்கன்னா இடது கையில இடது விரல்ல வச்சு அவ்வளவு பெரிய மலையை தூக்குறாரு. அந்த விருந்தாவனமே கீழே வந்து நிக்குதுங்க. பட் ஆனா இங்க வந்து நம்ம வெயிட் லிஃப்டிங் பண்ணணும் அப்படின்னா அவர் எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணணுங்க இல்லைங்களா? அஹ்? ஆனா கிருஷ்ணர் அப்படிலாம் எதுவும் அவர் வந்து பயிற்சி எல்லாம் பண்ணல. பட் இருந்தாலும் ஆஹ், பிரஜவாசிகளை காப்பாற்றுவதற்காக இதை அதே மாதிரி இங்க பாருங்களேன், கிருஷ்ணர் வந்து திருடினார். ஆனா அந்த திருட்டை வந்து என்ன திருடினாரு? வெண்ணைய திருடினார். அந்த திருட்டை வந்து பாடி புகழ்றாங்கங்க. மக்கஞ்சோரா யசோதாதுலா கிரிவரதாரி கோபா அப்படின்னு. இப்பவும் 5000 வருஷம் முன்னாடி அவர் வந்து வெண்ணைய திருடின மக்கஞ்சோரை வந்து இப்ப வந்து புகழ் பாடி பாடுறாங்க. இதே வந்து ஒரு திருடன் திருடினான்னு என்ன ஆகுதுங்க? நீங்க வந்து அவரை பிடிச்சிருவாங்க, பிடிச்சி உள்ள போடுறது இல்லையா? எப்படி பாருங்களேன், அவருடைய செயல்கள்லாம் திவ்யமானது. அதே மாதிரி காளியா அப்படின்ற நாகத்துல நர்த்தனம் ஆடுறார் பகவான். வந்து அஹ், இப்பெல்லாம் பரதநாட்டியத்துல வந்து வேணும்னா அவருக்கு ஒரு ஸ்டேஜ் போடணும், அந்த ஸ்டேஜ் நல்லா திறமா இருக்கணும். ஆனா கிருஷ்ணர் ஆடினாருங்க எங்க? பாம்புடைய தலையில. எப்படி இருக்கும் பாருங்க அந்த நடனம். அஹ்? இப்ப இருக்கக்கூடிய பாம்பு இதுக்கு மேல நிக்க முடியுங்களா? அவ்வளவுதான், பார்த்தாலே ஓடிடுவோம். சோ பகவான் கிருஷ்ணரின் தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை. அஹ்? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ரொம்ப முக்கியமானது. சோ இதை தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள். அவருடைய தோற்றம் பாருங்க, 11வது அத்தியாயத்தில் நீங்க பாப்பீங்க. அப்படின்னா இன்னும் எத்தனை, இன்னொரு 6 நாள் கழிச்சு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு அவருடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறார். அவர் சாதாரண ஒரு அஹ், பகவான், இரு கைகளை கொண்ட கிருஷ்ண பகவானுடைய ரூபத்தை, அவருடைய ஸ்வரூபமான ஸ்வயம் பகவானுடைய ரூபத்தை கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு காமிச்சிருந்தார். அப்ப திடீர்னு அவர் அர்ஜுனர் கேள்வி கேட்கிறார், கிருஷ்ணா, உன்னை வந்து நான் வந்து ஒரு உன்னதமான இந்த விஸ்வரூபத்துல பார்க்கணும் போது கிருஷ்ணர் வந்து திடீர்னு ஒரு பெரிய ரூபத்தை காமிக்கிறார். அது நீங்க அந்த அத்தியாயத்தில் நீங்க பார்ப்பீங்க. இப்போ அதே போன்று அவருடைய தோற்றம் பாருங்க. கிருஷ்ணர் வந்து அஹ், மண்ணு திங்கிறார்.
அப்ப பலராமர் பார்த்து சத்தம் போட்டு கொண்டு வந்து தன்னுடைய தாய் யசோதா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. "இங்க பாருங்களேன், நம்ம சகோதரன் வந்து கிருஷ்ணர் வந்து மண்ணை திங்கிறார்." அப்போ வந்து யசோதமாயி வந்து கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு, "கிருஷ்ணா நீ மண்ணை தின்னியா?" "இல்ல, நான் ஒன்றும் திங்கல. ஆக்சுவலா வந்து நான் விளையாடிட்டு இருந்தோம். அந்த விளையாட்டுல வந்து அவங்க எல்லாம் தோத்துட்டாங்க. அதனால பொய் சொல்றாங்க." இப்படி கிருஷ்ணர் வந்து தன்னுடைய தாய் கிட்ட சொல்றாரு. அவர் கடைசியில வந்து அவர் சொல்றாரு, கிருஷ்ணர், "சரி, ஆஹ், வேணா பார்த்துக்கோங்க" அப்படின்னு. அப்போ யசோதமாயி வாயில பாக்குற அப்படி கிருஷ்ணர் வாயில மண் இருக்கான்னு அந்த சமயத்துல எல்லா அண்ட சராசரங்களும் யசோதமாயி பாக்குறாரு. அது மட்டும் பார்க்க பார்த்தா போதுமா? போ அது மட்டும் பார்த்தாங்களா? இல்லைங்க. யசோதமாயி கிருஷ்ணரை பார்க்கறதும் அந்த வாயில கிருஷ்ணர் யசோதமாயி பார்க்கறாரு. ஸோ இப்படி அவருடைய தோற்றங்கள்லாம் வந்து நம்ம இப்போ கொடுத்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம்தான். பல விஷயங்கள் இருக்குது. இங்க வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் வந்து எங்களுடைய பக்தி வேதாந்தா புக் ட்ரஸ்ட் பிபிடியில இருந்து இதை நாங்கள் வந்து பதிப்பகம் செஞ்சுருக்கோம். ஸோ யாரெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் இந்த 90 கதைகள், 90க்கு மேற்பட்ட கதைகள், கிருஷ்ணருடைய திவ்யமான இந்த லீலைகளை எல்லாம் நீங்கள் படிக்கலாம். அப்புறம் கடைசியில் வந்து அஹ், இந்த பகவானை வந்து அஹ், 3 விதத்துல உணரலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. எப்படி அப்படின்னா, ஆஹ், பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சத்தியதே. பூர்ண உண்மை ஒருத்தர் வந்து 3 ஸ்தானத்துல அவங்க உணரலாம். என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து பரஞ்சோதியாக உணரலாம். இன்னொன்னு வந்து அவர் வந்து பரமாத்மாவாக உணரலாம், அந்த பரம்பொருளை. இல்ல பகவானாக கோலோக விருந்தாவனத்தில் வசிக்கும் அந்த கிருஷ்ண பகவானாக உணரலாம். இது வந்து பரம்பொருளை உணர்வதற்கான விஷயத்தையும் பகவத்கீதையில 3 ஸ்தானமாக கொடுத்திருக்கு. அப்போ அவருடைய உடம்பு எப்படி, நம்மளுடைய உடம்பு பஞ்சபூதத்தால 7வது அத்தியாயத்துல நம்ம பார்ப்போம். பூமிர் அப்போ அனலோ வாயு கம் போன்ற விஷயத்தை வச்சு. ஆனா கிருஷ்ணருடைய உடம்பு எப்படி? அவர் வந்து சச்சிதானந்த விக்கிரகம். அப்ப இந்த பரம்பொருளை உணர்வதற்கு ஜோதியை உணர்பவர்கள் சத்து என்ற தன்மையை, நித்தியமான தன்மை மட்டும்தான் உணர்றாங்க. ஆனா சச்சித்துங்கிற உணர்வை பரமாத்மா ஞானிகள் உணர்றாங்க. ஆனா பகவான் என்ற ஸ்தானத்துல உணர்றவங்க சச்சிதானந்தம் என்ற 3 குணங்களையும் உணர்கிறார்கள். இது வந்து ஒரு உதாரணத்தோட கொடுக்கப்படுது. சூரியன் இருக்கு அப்படி. நம்ம அங்க சூரியனை பார்த்தா ஏதோ நம்ம ஒரு ஒரு நமக்கு ஒரு சின்ன வட்டம் மாதிரி தெரியுது. ஆனா அந்த சூரியனை வந்து 3 விதத்துல உணரலாம். ஒண்ணு வந்து சூரிய கதிர்கள், சூரிய கிரகம், அந்த சூரிய கிரகத்துல இருக்கிற பகவான். அதுதான் அவங்க சொல்றாரு இல்லையா, விவஸ்வான். அர்ஜுனர் கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு, 12 கோடி வருடங்களுக்கு முன்னாடி விவஸ்வானுக்கு இந்த ஞானத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். ஸோ இப்படி ஆஹ், பகவானை நம்ம வந்து 3 விதத்துல நம்ம உணரலாம். ஸோ இங்க இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து மனித சமூகத்தின் பிரிவுகளை பற்றி சொல்றார். இப்ப நமக்கும் வந்து இந்த ஜாதி மதம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் மனிதனால உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த பிரிவு ஆக்சுவலா வந்து பகவத்கீதையில கொடுத்துருக்கு. எப்படி அப்படின்னா, ஆஹ், சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், 4 பிரிவுகளாக மனித சமூகத்தை பிரித்துள்ளேன் அப்படின்னு பகவான் சொல்றார். இப்ப இது எப்படின்னா, ரொம்ப கவனமா கேளுங்க, பிறப்பால கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் இருக்காரு. இப்ப டாக்டரோட பையன் டாக்டர் ஆயிட முடியுங்களா? ஏன்னா அவருடைய குடும்பத்துல பிறந்தாரு.
முடியாது இல்லையா? அவர் டாக்டரோட பையனா இருந்தாலும் சரி, அவரும் போய் படிச்சு அவர் வந்து பட்டம் வாங்கினாதான் டாக்டர். இல்லைன்னா ஒருத்தர் செய்யலை, நான் டாக்டரோட பையங்க, நானே வந்து ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டேன், என்னங்க அப்பா டாக்டர், அப்படி பண்ண முடியாது. அதனால பிறப்பால கிடையாதுங்க. குணம், அவருடைய செயல்கள், கர்ம வீணைகளால மட்டும்தான் இந்த சமூகம் வந்து பிரிக்கம் வந்து எப்படி வரும் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. சோ 3 வித இயற்கை குணங்களுக்கு அவற்றின் செயல்களுக்கு ஏற்ப மனித சமூகத்தின் 4 வகை பிரிவுகள் என்னால் ஏற்கப்பட்டன. இம்முறையை படைத்தவனே நானே ஆயினும் மாற்றமற்ற என்னை செயல்களுக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து கொள். பகவான் சொல்றாரு, நான் இது படைத்ததுனால நான் இந்த முக்குணத்துக்கு வரமாட்டேன். இங்க ஒரு நல்ல ஒரு உதாரணம் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த 4 வர்ணங்கள், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன். சாதாரணமா கலியுகத்துல பகவானுடைய மற்ற யுகங்கள்ல வந்து இந்த 4 வர்ணமும் இருக்கு. ஆனா கலியுகத்துல வந்து அதனுடைய சீர்குள் குலைந்த ஒரு யுகமாக கருதப்படுகிறதுனால நமக்கு வந்து அந்த யுகம் வந்து சூத்திரம் மட்டும்தான் இருக்காங்க. பிராமணர், சத்திரிய, வைசியர்கள் அவங்க குணத்தால கிடையாது அப்படின்னு கலவு சம்பவ சூத்திரகான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மக்கள்கள் எப்படி இருக்காருன்னு பாருங்களேன். இப்போ ஒரு உடல் இருக்கு அப்படின்னா இந்த வர்ணம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். பிராமணர்களுடைய யார் அதுவங்கன்னா, லைக் ஆலோசகர்கள், ஆசிரியர்கள், தத்துவ ஞானிகள், இவங்கெல்லாம் பிராமணர்களுடைய இதுல வர்றாங்க. அவங்க வந்து நம்மளுடைய தலைக்கு ஒப்பிடப்படுது. அப்புறம் வந்து சத்திரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நிர்வாகிப்பவர்கள், இராணுவ வீரர்கள், இதெல்லாம் நம்மளுடைய கரத்துக்கு ஒப்பிடப்படுது. அப்புறம் வைசியர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், இதெல்லாம் நம்மளுடைய வயிற்றுக்கு ஒப்பிடப்படுது. அதை போன்று சூத்திரர்கள் அப்படின்னா கைவினைஞர்கள், தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் வந்து காலுக்கு ஒப்பிடப்படும். ஸோ இப்படி பகவான் வந்து இந்த சத்துர் வர்ணத்தை பத்தி சொல்லி முக்கியமாக பிறப்பால இதை நிர்ணயிக்க கூடாது, குணகர்ம வினைகளால தான் இதை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்க பாருங்களேன். ஒருவர் தனது இயற்கை குணங்களில் மற்றும் கர்மத்தின் அடிப்படையிலேயே செயல்பட வேண்டும். இப்ப வந்து யாரை வேணா நான் வந்து பகவத்கீதா இருக்கு எல்லாரையும் கூட்டு போய் படிக்க முடியுங்களா? அதுக்குன்னு விருப்பம் உள்ளவர்கள் தான். இங்க வந்து நான் சரி ஒரு குரங்கை வச்சு, நாயை வச்சு, ஒரு யானையை வச்சுட்டு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது ஆகுமா? அப்படி ஆகாது. அதுக்குன்னு அந்த குணகர்மம் உள்ளவர்கள் அதுல நாட்டா இருக்கணும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, நீங்களாம் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆத்ம ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான அடிப்படை இங்க உங்களுக்கு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ அது இங்க இதை பற்றி இங்க பகவான் வந்து இந்த செயல்முறை பயன்பாடுல நம்ம எடுத்துக்கணும். இப்போ அடுத்த செக்ஷன்ல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, என்ன 3 விதமான செயல்களை பற்றி சொல்றார் பகவத்கீதையில. என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்மம், விகர்மம், ஆகர்மம் என்ற 3 செயல்கள். கர்மா என்றால் வேத நூல்களில் ஒருவன் செய்யப்படக்கூடிய செயல்கள், அது வந்து கர்ம வினைகள். அது வந்து என்ன கர்மா அப்படிங்கிறது, அது என்ன பலனை கொடுக்கும்? புண்ணியத்தை கொடுக்கும். ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து உதவி செய்யறது, கல்வி உதவி, பொருள் உதவி, இதையெல்லாம் செய்தீங்கன்னா அது வந்து வேதத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து கர்ம வினைன்னு சொல்றது, கர்மா. அப்போ இதை வந்து நீங்க வந்து அனுபவிக்கலாம். ஆனா இதுக்கு மறுபிறவி உண்டு. இப்பிறவியில நீங்க செய்யக்கூடிய உதவி அடுத்த பிறவியில அனுபவிப்பதற்காக நீங்க மறுபடியும் பிறக்க. நீங்க இன்னைக்கு கொடுக்கறது நாளை கிடைக்கும்னு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஆல்ரெடி லட்சக்கணக்கான பணம், அவர் வந்து ஒருத்தர் லாட்டரிக்குல பணம் வருது அப்படின்னா
அவருக்கு எப்படி வருதுன்னா, முற்பிறவியில ஏதோ செஞ்சிருக்காரு. அதனால இப்ப லாட்டரியில வருது. இல்ல யாராவது ஒரு பெரிய வியாபாரியாக திடீர்னு ஒரு வியாபாரியாகி சம்பாதிக்க ஆரம்பிச்சார். அதே மாதிரி இந்த பிறவியில செய்யக்கூடிய விஷயத்துக்கான பலனை அடுத்த பிறவியில அனுபவிப்பார். இது கர்மா. அடுத்தது விகர்மா. பாவகரமான செயல்கள். மற்ற உயிர்களை கொல்வது, திருடுவது, மற்றவர்களுக்கு புண்படுத்துவது, இதெல்லாம் வந்து பாவகரமான செயல்கள். இதுக்கான இது வந்து விகர்மம் என்று கொள்வது. ஸோ இதுக்கும் மறுபிறவி உண்டு. ஏன்னா நீங்க செய்த பாவத்திற்கு அதை பலனை அனுபவிப்பதற்காக அடுத்த பிறவி எடுக்கும். ம். ஸோ அதைத் தொடர்ந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆகர்மா. அப்படின்னா என்ன? செயலின்மை அப்படின்னா செயல் செய்யறோம். அதோடைய பலனை நம்ம எதிர்பார்க்காம கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறோம். ஸோ இதனுடைய இது வந்து இறுதி இலக்கு என்ன? பகவானுடைய ஆன்மீக உலகத்திற்கு செல்வது. அப்போ இந்த செயல்கள் செய்யும் போது நம்ம ஆனந்தம் கதை. உதாரணத்துக்கு நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? பக்தியில நம்ம இதை பத்தி கேட்கறது, பகவானை பத்தி பாடுறது, பகவானுடைய நாமத்தை சொல்றது, நீங்க இந்த வகுப்புல கேட்கறது, இதெல்லாம் வந்து அகர்ம வினை. அஹ் இதுக்கு வந்து எந்த ஒரு எதிர்வினையும் வராது. புண்ணியம், பாவம் போன்ற செயல்கள் அதை அனுபவிக்கணும். ஏன்னா அது வந்து இதுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. இது வந்து கிருஷ்ணருக்காக நம்ம செய்யறோம். அப்போ அவருக்கு என்ன இறுதி இலக்கு? ஆன்மீக உலகை அவர் அடைவார். அப்போ ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். கர்மம், விகர்மம், ஆகர்மம் அப்படின்னு. ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய வீட்டில் யாராவது வேலை செய்கிறாங்க. அவங்க திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து கேட்குறாங்க, என் பையனுக்கு வந்து கொஞ்சம் உதவி வேணுங்க, அவர் வந்து படிக்கிற அப்படியே ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னா இது எதில் வருங்க? யாராவது எழுதுங்களேன். கர்மாவா, விகர்மாவா, அகர்மா? எஸ், தேங்க்யூ வெரி மச். ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்க. ம். இப்போ இதே வந்து யாருக்காவது நீங்க வந்து துன்புறுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது ஒரு உதாரணம் வந்து ஒரு திருடன். அவன் வந்து என்ன, அவனுடைய பொழப்புக்கு யாரையாவது பண்ணணும்னு. ஆனா அது வந்து விகர்மமாக கொடுக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாஸ்திரங்கள்ல அது வந்து அனுமதிக்கப்படலை. பட் நீங்க பண்ணாலும் அது விகர்மாக. பட் ஆனா நம்மளுடைய பக்தி சேவை என்னது? ஜெபம் பண்றது, பிரசாதம் சாப்பிடுறது, பகவானை பத்தி கேட்கறது, இதெல்லாம் எதுல வருது? அக்கர்மத்துல வருது. ஸோ கவனப்பட்டுக்கோங்க. மூன்று விஷயங்கள் இது அப்படி. ஸோ இந்த கர்ம வினைகள் ரொம்ப கவனமா இருக்கும். கேட்டுக்கோங்க. இங்க பாருங்க, ரொம்ப ஒரு சித்திர வகையில நாங்க போட்டிருக்கோம். நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நல்லது பண்ணீங்கன்னா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டது கிடைக்கும். இந்த படத்துல பாருங்களேன், இவரு இந்த மாதிரி வச்சிருக்கு, இங்க உட்கார்ந்துருக்காரு. ம். இது வந்து இங்க அடிக்குது, இங்க அடிக்குது, இங்க இங்க வந்து அவர் தள்ளி விடுறாரு. கடைசியில என்ன ஆகுது? இந்த கல் இவர் மேல விழுகும். இவர் நினைச்சிருக்காரு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கன்னு. இது எங்க போகுது? அப்படி போய் 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 கடைசியில அந்த கல்லு வந்து இவர் மேல விழும். சோ இங்க பாருங்க, இவர் இங்க உதைக்கிறாரு, மேல இவர் என்ன ஆகுது? அவருக்கு அடி விழுகுது. சோ இப்படிதான் இது கர்ம வினையை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ம். இப்போ நீங்க வந்து அஹ், மனிதனாக இருப்பவன் மிருகத்தை கொன்றால் அடுத்த பிறவியில் நீங்கள் மிருகமாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். மனித பிறவியில வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பட் நம்மளுடைய கல்வியில இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? எப்படி அதிகமா பணம் சம்பாதிக்கிறது, எப்படி நாம வந்து பொருள் சேர்க்கறது, எப்படி மேல மேல போகிறதுன்னு தான். பட் வந்து ஆஹ், ஒரு மனிதனாக வாழுவதற்கு நற்குணங்கள் இதை பற்றி எல்லாம் வந்து கிடையாது. அதுக்குதான் இந்த வகுப்புகள் மிகவும் முக்கியமானது. ஸோ திருதராஷ்டிரனுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிக்கணும்.
நமக்கு நேரம் இல்லை. நம்ம நேரம் இருந்தால் கடைசியில் சொல்கிறேன். எப்படி எதனால அவர் வந்து என்ன கர்ம வினையினால அவர் வந்து குருடனாக பிறந்தார்னு கூட புராணங்கள்ல கதைகள்ல இருக்கு, மகாபாரதத்துலலாம். ஸோ நம்ம கடைசியில் வேணா அது வந்து பார்க்கலாம் நேரா இருந்தா. ஸோ எப்படி நம்ம கர்ம வினைகள் செய்தால் அதோடைய எதிர்வினையை நாம் அனுபவிக்க வேண்டும். ம்? அதனாலதான் கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு? கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோ அப்யத்ர மோஹிதா தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். மிகுந்த அறிவுடைய கற்றோர்களும் கூட எது கர்மா எது அகர்மா என்று குழப்பமடைகின்றனர். அஹ், நான் உனக்கு வந்து இப்ப விளக்க போறேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அஹ், இதுல சொல்றாரு. சோ பகவத்கீதை வந்து பகவான் அர்ஜுனருக்கு மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டார். ஏன்னா எந்த ஒரு குழப்பம் இல்லாம நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பல விஷயங்களை செஞ்சிருப்பீங்க. ம். பட் அதுக்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படை எதுவுமே இருந்திருக்காது. ஏதோ நம்ம யாரா சொல்றாங்க, இல்ல என் மனசுக்கு தோணுதுன்னு. பட் அது வந்து உங்கள் குழப்பத்துல தான் முடியும். ஆனா சாஸ்திரங்கள்ல கொடுத்தபடி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல வந்து எந்த ஒரு இழப்புமே கிடையாது, தவறுகளும் நடக்காது. ஏன்? சாஸ்திரங்கள்ல கொடுத்தபடி பண்ணதுனால. அப்ப நீங்க கேட்கலாம், இப்ப என்னோட முன்னோர்களை எல்லாம் கேட்டு நான் பண்ணேன்னா அது கரெக்டுங்களா இல்லையா அப்படின்னு. அப்போ முன்னோர்கள் வந்து சாஸ்திரப்படி நமக்கு அறிவுரை கொடுத்தா அது கரெக்ட். பட் அவங்களுடைய மனக்கற்பனைகள்ல அவங்க வந்து பண்ணாங்கன்னா அப்ப நம்ம வந்து தவறாக இருக்கப்பட்டது. மேபி சில சமயத்துல அவங்களுடைய அனுபவத்துல சொல்லலாம். பட் இருந்தாலும் சாஸ்திரப்படி நமக்கு இல்லைன்னா தவறாக ஆய்வதற்காக வாய்ப்பு உண்டு. இப்போ அடுத்த பாகத்துல பகவான் வந்து 4வது பாகத்துல என்னென்ன விஷயங்கள் எப்படி தூய்மைப்படுத்தும். ஏன்னா சாஸ்திரங்கள் கொடுத்திருக்கு, தப்போ திவ்யம் புத்திரக்கையேன சத்துவம் சுத்தையே பிரம்ம சௌக்கியம் புனந்தம். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே படிப்படியாக நம்மளை வந்து பரிசுத்தம் பண்ணணும். அப்படின்னா என்ன? நான் செய்யக்கூடிய செயல் வந்து எனக்கு மேலும் மேலும் துக்கத்தை கொடுக்காமல், கர்ம வினைகள் கொடுக்க வைக்காம, என்ன இருக்கக்கூடிய கர்ம வினைகளை எல்லாம் அகற்றி எனக்கு பரிசுத்த நிலைமைக்கு வரணும். அது என்னென்ன அப்படிங்கறது நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்போ இதை கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒண்ணு வந்து யக்னம், அடுத்தது தியானம், அப்புறம் வந்து யோக முறையில பிராணாயாமம். இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள். ம். அப்ப இதெல்லாம் வந்து பகவானை நடுநிலைப்படுத்திய இந்த செயல்களை நாம் செய்யும் பொழுது நம்மளை தூய்மைப்படுத்தும். மற்ற விஷயங்கள்லாம் என்ன பண்ணுது? மேலும் மேலும் நம்மளை பந்தப்படுத்தும். எது? என்னுடைய புலனின்பத்திற்காக நான் வந்து வேலை செய்யறேங்க, இதை நான் வந்து அதிகப்படுத்திக்கணும் 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 அதை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா அது தூய்மையும் படுத்தாது. அதே சமயத்துல அதை வந்து நம்ம வந்து மேலும் பந்தப்படுத்தி நம்மளை வந்து ஒரு பயங்கரமான அடுத்த பிறவிக்கு அது கொண்டு போகும். ஸோ இது வந்து சாஸ்திரத்துல வந்து யக்னம், ஸ்வாத்தியாயம், தியானம் போன்ற இதுவெளிகள் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்று இங்க கொடுத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ தொடர்ந்து கிருஷ்ணர் வந்து பெருமுறை இப்ப இந்த ஞானத்தை எப்படி நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறது கடைசி பாகத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆன்மீக குருவின் மூலமாக அணுகி அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்றாரு. இந்த ஸ்லோகமும் முக்கியம், நோட் பண்ணிக்கலாம். நீங்க அப்புறம் மொழிபெயர்ப்பு பொருளுரையோட நீங்க பகவத்கீதையிலிருந்து படிக்கலாம். தத்வித்தி பிரணிபாதேனா பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினாஸ் தத்துவதர்ஷினஹா. ஒருவன் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவன் ஒரு ஆன்மீக குருவை அணுகி 3 விஷயங்களை செய்யணும். முதல் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகணும். அப்புறம் என்ன பண்ணணும்?
பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்ற 3 விஷயங்கள் இங்க கொடுத்துருக்குங்க. 3 படங்க கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன பண்றாரு? பிரணிபாத்தேனா. பிரணிபாத்தேனா சரணாகதி. இப்ப 2வது அத்தியாயத்துல பார்த்தோம். அர்ஜுன் என்ன சொல்றாரு? எனக்கு இது வரைக்கும் நான் உங்களை நண்பனாக இருந்தேன், இப்ப நான் வந்து குருவா ஏத்துக்கிட்டு உனக்கு சரணாகதி அடைகிறோம். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் பிரபன்னம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு சரணாகதி அடை. அதுக்கு அடுத்தது பரிப்பிரஷ்னேனா அப்படின்னா பணிவாக. இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு அப்படின்ற ஒரு அவதாரம் கலியுகத்துல நம்ம வர்ற நாள்ல பார்ப்போம். அவங்க பாருங்க, ஒரு கோஸ்வாமி, சனாத்தன கோஸ்வாமி என்றவர் வந்து எவ்வளோ பணிவுடன் எளிமையாக அவருக்கு நமஸ்காரம் செய்து அவர் வந்து அவர் பணிவுடன் சரணாகதி அடைகிறார். அடுத்தது சேவை மனப்பான்மை. இப்போ நான் வந்து சேலஞ்சிங் அப்படின்னா சவால் மாதிரி கிடையாது. நீங்க சொல்லுங்க, குரு கிட்ட நான் வந்து டெஸ்ட் பண்றேன், சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. அவருக்கு சேவை செய்து பணிவுடன் சரணாகதி அடைந்து செய்தால் என்ன ஆகும்னு கொடுத்துருக்கு. உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினாஸ் தத்துவதர்ஷினா. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த குரு தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவர். ஏன்னா அவர் சிஷ்யரா அவர்கிட்ட குரு, அவரோட குரு கிட்ட இருந்தார். அப்படி அந்த ஞானத்தை பெற்றவர் அந்த பரம்பரையில அந்த சங்கிலி தொடர்ல நமக்கு கொடுக்கலாம். ஸோ அடக்கமும் பணிவும் தேவை அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ கவலைகள் போக்க என்ன வழி? இப்போ வந்து நமக்கு ஐயோ ரொம்ப கவலையா இருக்கே அப்படின்னு சில பேர் என்னவாங்க, தூக்க மாத்திரையை போட்டு தூங்கிடுவாங்க. ம் இல்ல எனக்கு பயங்கர கவலைங்கன்னு சொன்னா என்னென்னலாம் கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. இல்ல நம்ம ஏதாவது டிவி பார்க்கலாம், அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மொபைல் எல்லாம் வச்சு நம்மளுடைய கவலைகளை போக்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. இல்ல நான் எங்கேயாவது போயிடுறேன், இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் ஆனா இதெல்லாம் வந்து சரியான வழி இல்லைங்க. இங்க பாருங்க, தப்பு. என்னது சரியான வழி? ம் இங்க மரத்தை போட்டிருக்கு. இது எப்படிங்க மரம் வந்து இன்னும் கரெக்ட்னு போட்டிருக்கீங்க? இன்னும் புரியலையே. இத பாருங்க, இந்த மரம் இருக்கு, வேர் இருக்கு. ம் இப்ப வேரை கண்டுபிடிக்கணும். ம் கவலைகள் போக்குவதற்கு நம்ம வந்து ஐயோ பிரச்சனைன்னு சொல்லி ஓடி அங்கிருந்து வேற இந்த மாதிரி காரியத்தை பண்ணோம்னா கவலையெல்லாம் போகாது, பிரச்சனையும் தீராது. இந்த பிரச்சனைக்கு வேர் என்ன? அந்த வேரை கண்டுபிடிச்சு சரி செய்யணும். என்னது? பகவானை நிராகரிச்சுட்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். அது என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த வேருக்கு போய் சரி பண்ணணும். அஹ் அப்போ குரு என்பவர் என்ன? இந்த செய்தியை நமக்கு கொடுக்கவர். சாதாரணமா என்னன்னா குரு கிட்ட போயிட்டு நமக்கு கையை காமிச்சு எனக்கு எப்பங்க காசு கிடைக்கும், எப்ப வேலை கிடைக்கும், எப்படி எனக்கு எப்ப நான் வந்து பணக்காரன் ஆவேன் அப்படின்னு. அது வந்து உண்மையான குரு கிடையாது. உண்மையான குரு என்பவர் பகவானின் சேவகன் ஆக எப்படி மாறுவது அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான குரு. அதை எப்படி கண்டறிவது? அதுக்குதான் பகவத்கீதையில் வழிகாட்டுதல். எப்படி? சங்கிலி தொடரில் குரு பரம்பரையில் 4 சம்பிரதாயத்தில் உள்ளவர்கள் இருக்கணும். அப்பதான் இந்த அடி வேறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவங்க உதவி செய்வார்கள். சோ கடைசியில வந்து பகவான் ஞானத்துடைய சக்தியை சொல்றார். எப்படி? அர்ஜுனா தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருதம் ஸ்தம் ஞானசீனம் மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் அதிஷ்டோதிஷ்ட பாரதா. உன்னுடைய அறியாமை, உன்னுடைய சந்தேகங்கள், இது எல்லாம் நீ எப்படி அறவே ஒழிக்கலாம் என்றால் ஞானம் என்றும் அதி உன்னதமான இந்த ஞானத்தின் ஆயுதத்தின் மூலமாக ஏந்தி யோக கவசத்தை அணிவதுதான்
பகவான் கடைசியில் இப்படி முடிக்கிறார். ஸோ அறிவுதான் சக்தி. அதுதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, நாலேஜ் இஸ் பவர் அப்படி. ஸோ அந்த ஞானத்தை தான் இந்த 4வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் விளக்கமா சொல்றார். ஸோ இந்த ஞானம் எப்படி நமக்கு வந்து ஷீல்டு மாதிரி பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது இந்த ஞானம். ஸோ இப்படி இந்த அதி உன்னதமான ஆன்மீக ஞானத்தை பற்றி முக்கியத்துவத்தையும் அதை அணுகுமுறையும் யாரிடம் எப்படி பெற வேண்டும், ஆன்மீக குரு போன்ற இந்த விஷயங்களை வந்து அப்படின்னா என்னாகும், இந்த ஞானம் வந்து நம்மளை வந்து களங்கம் இல்லாம வைத்துக்கொள்ளும் இல்லையா. நம்ம வேக்சின் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஞானம் வந்து நம்மளை காப்பாற்றும். அது சக்தி வாய்ந்த. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்படி இந்த பாருங்க, இன்றைய வகுப்புல வந்து நம்ம பார்த்த விஷயங்கள் என்னென்ன. முதல்ல வந்து எப்படி யார்கிட்ட எப்படி நம்ம வந்து இந்த ஞானத்தை பெறணும், அந்த ஞானம் எப்படிப்பட்டது இருக்கணும், உன்னதமான அறிவை எப்படி நம்ம வந்து விஷயங்கள் வந்து இந்த சாஸ்திரங்கள் எதை பற்றி பேச வேண்டும், தூய்மைப்படுத்தும் செயல்கள், அப்புறம் கர்ம வினைகள், அக்கர்ம வினைகள், அப்புறம் வந்து ஆக்கர்மம் விகர்மம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் ஒவ்வொன்று விவரமா. கடைசியில குருவிடம் நம்ம எப்படி அணுகணும், பணிவுடன் சரணாகதி அடைந்து நாம் சேவை மனப்பான்மையில் நடந்தோம் அப்படின்னா நமக்கு இதாகும். ஸோ அப்படிப்பட்ட தூய்மைப்படுத்தும் செயல்கள் என்னென்ன, பகவத்கீதையை படித்தல், நாம சங்கீர்த்தனம் செய்தல், புலன்களை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ thank you all for patiently listening. ஸோ கேள்வி நேரம், எல்லாரும் உங்களுடைய கேள்வி கேட்கணும். யாருக்கெல்லாம் கேள்வி இருக்கோ நம்ம நேற்று மாதிரி உங்களுடைய கரங்களை நீங்கள் ஏற்றலாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we'll ask மாயன். சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சுவாமி, ஸ்லைட்ல வந்து எந்தெந்த செயல்கள் நம்மை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுல யக்னம், தியானம், பிராணாயாமம் சொன்னீங்க. சுவாத்தியாயம் அப்படின்னு என்னங்க சுவாமி? யா, அது வந்து சுவாதித்யாயம். எஸ், சுவாத்தியாயம் அப்படின்னா எனிவே நான் சொன்னேன், பட் நீங்க வந்து ஸ்லைட்ல நம்ம போடல, இடம் இல்லாதனால. சுவாத்தியாயம் அப்படின்னா வேதங்களை படிப்பது. ஸோ ஓகே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் நோட்டிங் தட் வேர்ட் அண்ட் ஆஸ்கிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவனமாக பண்ணீங்கன்னா பல விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாயன் சார் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். நம்ம வந்து சுவாத்தியாயம் என்பது வந்து வேதங்களை படிப்பது. அதனால பிரம்மச்சாரிகள் அந்த குலத்தில் இருக்கிறவங்கள அவங்களுடைய முக்கிய இதுவே என்னன்னா குருகுலுக்கு சென்று குருவிடம் இருந்து இந்த விஷயங்களை படிப்பாங்க. அதுதான் சுவாத்தியாயம் அப்படிங்கிறது. ஸோ கிருஷ்ணர் வந்து இதை பற்றி விவரமாக வந்து 17, 18வது அத்தியாயத்தில் கொடுக்குறார். ஸோ அதுதான் இந்த 18 நாள் பகவத்கீதையில வந்து நம்ம சுவாத்தியாயம் செய்கிறோம். என்னது, இந்த வேதங்கள் ஞானத்தை படிப்பது. வந்து உங்களுக்கு வந்து முறையாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதுதான் வேத நூல்களை படிப்பது தான் சுவாத்தியாயம். தேங்க்யூ சாமி, நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அடுத்தது மீனாட்சி மாதாஜி, நீங்க வந்து அன்மியூட் பண்ணி பேசுங்க. குருஜி நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி நமஸ்காரம். என்னோட டவுட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு காரியமே பண்றோம் அப்படின்னா அது நல்ல கர்மான்னு தெரிஞ்சு பண்றோம். லைக் நல்லதுதான் பண்றோம் அப்படின்னு பண்றோம். ஆனா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வந்து நம்ம ரொம்ப அலறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம்னா அது வந்து நம்ம கர்மாவை கழிக்கிறோம்னு எடுத்துக்கணுமா, கர்மாவை சேர்த்துறோம்னு எடுத்துக்கணுமா பிரபுஜி? ஓகே,
ஸோ இப்போ வந்து நீங்க நினைக்கிறீங்க நல்லதுன்னு நினைச்சு பண்றேன் அப்படின்னு. பட் அது வந்து நினைக்க முடியாது. நம்ம வந்து திருடிட்டு நல்லதுன்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆக்சுவலா வந்து அதுக்கு தான் சாஸ்திரங்களை படிக்கணும். சாஸ்திரங்களை படிக்கும்போது எது நல்லது, எது கெட்டது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இப்போ வந்து நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ இதை வந்து இது கழிக்கிற மாதிரியா என்ன அப்படின்னு. இப்போ வந்து சாதாரணமா ஒருத்தர் வந்து பௌதீகமாக அஹ், அஹ், சிரேஷ்டமா வர்றாரு. அவர் நல்லா வந்து ஒரு பெரிய வீடு, நல்ல செல்வந்தம், அப்புறம் நல்ல காரு, நல்ல வேலை எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அவர் என்ன அனுபவிக்கிறார் அப்படின்னா அவருடைய பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தை அனுபவிக்கிறார். இதுவே ஒருத்தருக்கு பயங்கர கஷ்டங்க. அவருக்கு வந்து ஆரோக்கிய குளறுபாடு, கேன்சர் வந்துருச்சு, இல்ல அவர் பிறப்பால வந்து அவர் வந்து குருடா பிறக்கிறாரு. இதெல்லாம் வந்து என்னங்க அப்படின்னா அவருடைய விகர்மத்துடைய எதிர்வினை, அப்படின்னா அவர் செய்த பாவத்துடைய எதிர்வினை. இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா நான் வந்துமே ஒண்ணு நம்ம சாதாரணமா கஷ்டப்படும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், நான் வந்து எதுவுமே பண்ணல, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, இல்லையா? இப்படித்தானே கேட்போம். நம்ம இந்த பிறவியில வந்து யாருக்கும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். திடீர்னு பார்த்தோம்னா எனக்கு எல்லாமே கெட்டதா நடக்குது. அதனால வந்து என்ன சொல்லுவோம், பகவானுக்கு கண்ணு குருடாயிருச்சு, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். பட் ஆனா அவருக்கு எப்படி அவர் அப்படி செய்வாரு? நமக்கு பூர்வ ஜென்மத்துல நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்தாற் போல இப்பிறவியில நாம் அனுபவிக்கிறோம். சோ நம்ம சந்தோஷமா இருக்கோம் பௌதீகமா அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து இப்பிறவியிலோ முப்பிறவியிலோ நீங்கள் செய்த நற்வினை, அது வந்து புண்ணிய செயல். நான் இப்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீங்க இப்பிறவியிலயோ முற்பிறவியிலயோ செய்த விகர்ம வினிகள் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? உங்களுக்கு ஆக்சுவலா நேரம் இருந்ததுன்னா நான் கொடுத்த அந்த ஸ்லோகங்களை எல்லாம் நீங்க பகவத்கீதையில ஒரு டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் அதெல்லாம் எடுத்து நீங்க பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த வகுப்பு எல்லாம் பண்றது வந்து ரொம்ப சுருக்கமாக தான் பண்றோம். ஏன்னா ஒரு ஒரு மணி நேரத்துல நம்ம எவ்வளவு கவர் பண்ண முடியும் இல்லைங்களா? இதுவே நம்ம பேசினது வந்து எல்லாமே வராது. பட் இதோடைய விவரமா நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த புஸ்தகத்தை எடுத்து கொஞ்சம் அந்த ஸ்லோகங்கள் நான் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு எல்லாம் நீங்க வந்து பார்க்க இருக்கக்கூடியது பொருளுரைகள்லாம் படிச்சீங்கன்னா இன்னும் விவரமா படிக்கணும். இது வந்து அஹ், நீங்க மறுபடியும் மறுபடியும் கேட்க கேட்க தான் இது மேலும் மேலும் புரியும். சில பேர்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து இது வந்து 2வது முறை 3வது முறை அட்டன் பண்றாங்க. ஸோ இது வந்து அப்படி மட்டும் இல்லைங்க, சில பேர்லாம் வந்து 10 தடவை 15 தடவை பகவத்கீதை படிச்சாச்சு. அது இன்னும் புரிதல் மேல மேல போயிட்டே தான் இருக்கும். எஸ், சித்ரா மேடம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம கடவுளை அடைய 2 மார்க்கம், அதுல வந்து கர்மயோகம் ஒண்ணு, ஞான யோகம் ஒண்ணுன்னு பார்த்துட்டோம். அதுல வந்து கர்மயோகம்னா நம்ம பலனை எதிர்பார்க்காமல் நம்ம செய்யும். இப்ப ஞான யோகத்துல வந்து இந்த மாதிரி இந்த பகவத்கீதை படிப்பது இது மாதிரியா? ஷார்ட்டா சொல்லுங்க பார்ப்போம். யா. ஸோ ஞான யோகம் கர்மம் தான். அப்படின்னா யா இப்போ வந்து கர்ம யோகா, ஞான யோகா அப்படின்னு. பட் இதோட நிக்கல, இன்னும் பல யோகங்கள் இருக்கு. இன்னும் நம்ம இன்னும் 18 அத்தியாயங்கள் முடிக்கல. இப்போ இந்த வார்த்தையை எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கர்ம யோகா. கர்ம யோகா அப்படின்னா கர்மானா செயல்கள், யோகா அப்படின்னா பகவானுடன் இணைப்பது. கர்ம யோகா என்றால் நம்மளுடைய செயல்கள் மூலமாக பகவானை இடம் இணைப்பது. அப்படின்னா என்ன? என்னுடைய செயல்களை செய்து
அதை பகவானுக்கு அர்ப்பணித்து நான் வந்து பகவானை பற்றி தெரிந்து கொண்டு அவரிடம் இணைப்பது அப்படிங்கிறது கர்மயோகம். ஞான யோகம் என்றால் ஞானா என்ன? அறிவு. ஞான யோகம் என்றால் பகவானை புரிந்து கொள்ளுவதற்காக நம்ம செய்யக்கூடிய செயல். அதுல ஒண்ணு வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி பகவத்கீதை வகுப்புகள், பகவத்கீதையை கேட்கறது, இதெல்லாம் வந்து நம்ம ஞானத்தை புரிந்து கொள்வது. ஆனா என்ன? பகவானை பற்றிய ஞானம். ஞானம் இருக்குங்க. நீங்க வந்து ஸ்கூலுக்கு போவீங்க, கல்லூரிக்கு போவீங்க, அது வந்து பௌதீக ஞானம். அப்ப அது ஞான யோகம் என்றால் பகவானை பற்றிய ஞானத்தை படித்து பகவானின் புரிந்து கொள்வதற்காக பண்றதுதான் ஞானம். ம்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற ஏதாவது கேள்வி? எல்லாரும் அன்னைக்கு நீங்க வந்து இந்த கேள்வித்தாள் வந்து விடாம பண்ணுங்க. அப்பதான் வந்து ஆக்சுவலா வந்து நீங்க வந்து கவனமா கேட்டீங்கனாலே அந்த கேள்விக்கான பதில்லாம் வந்துடும். ஸோ தட்ஸ் வை ஐ மென்ஷன்டு ஒரு நோட் புக்கு, ஒரு பென்னு நம்ம வந்து நீங்க ஆன் பண்ணி கரெக்டாக உட்காந்துக்கிட்டு 1 மணி நேரம் நீங்க வந்து பிளாக் பண்ணிக்கணும். அப்போ அதில் வந்து வர்ற பலன் வந்து பல மடங்கு. நான் இங்கே சில பேரெல்லாம் பார்க்குறேன், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக உட்காந்து பண்ணுறாங்க. நம்ம சித்ரா மாதாஜி அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக உட்காந்து நீங்கள் அது உற்சாகம். சூர்யா மாதாஜி, சித்ரா மாதாஜி இவங்கெல்லாம் வீடியோ ஆன் பண்ணி நீங்கள் வந்து கவனமாக பண்ணுறீங்க. ஸோ ப்ளீஸ் டேக் நோட்ஸ் அண்ட் ரைட். இட் வில் பி வெரி வெரி பெனிஃபிஷியல். ஹரே கிருஷ்ணா. எஸ் புவனா மாதாஜி, நீங்கள் சொல்லுங்கள். அந்த குவிஸ் குவிஸ் காம்படிஷன்ல ஆன்சர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க அது உங்களுக்கு முடியுமா? வரும், அது கடைசியில் வரும். கடைசியில் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் அனுப்புவோம். உங்களுக்கு வந்து விடை எல்லாமே வரும். ஸோ அதனால ஏன்னா நாங்கள் இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் பண்ண மாதிரி ஆயிரும். ம், அப்போ அதனால வந்து இட்ஸ் லைக் யூனோ பீப்புள் மே ரீஎன்டர் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ ம், ஆஃப்டர் த 18th டே முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே சமயத்தில் உங்களுடைய தேர்வுக்கான ம். எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது சொல்லப்படும். ஸோ அதனால முதல் நாளே சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் 12 நாட்கள் நீங்கள் அட்டன் பண்ணணும் தேர்வு. இது 18 நாள் அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு. பட் 12 நாட்கள் அட்டன் பண்ணி 60% மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அதனால ஓகே. ஹரே கிருஷ்ணா. குருஜி, ஒரு ஒரு சின்ன சந்தேகம் குருஜி. சொல்லுங்க. அந்த வர்ணாசிரமம் பத்தி கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஆமா. இப்போ இத வச்சுதான் வந்து நம்ம சனாதன தர்மத்தை வந்து மத்தவங்க வந்து வேற மாதிரி சொல்றாங்க இல்லையா? உங்களோட இதுல வந்து இந்த மாதிரி பிரிவினைகள் இருக்கு அப்படின்னு. இது அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இது வந்து பிறப்பால தான் சொல்லல கிருஷ்ணரு. அவங்களுடைய அந்த குணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு. ஆனா மத்தவங்க வந்து இத புரிஞ்சுக்காம இத வந்து ஒரு தப்பான விஷயம் மாதிரி நம்மளுடைய சனாதன தர்மத்தை பேசுறாங்க. அவங்களுக்கு எப்படி நாம இன்னும் நல்லா புரிய வைக்கிறது குருஜி? ஒருத்தருக்கு வந்து நீங்க புரிய வைக்கணும் அப்படின்னா அவர் உண்மையில புரிஞ்சுக்கணும்னு இருக்கிறவங்கிட்ட தான் புரிய வைக்கணும். நீங்க ஒருத்தர் வந்து வீண் விதண்டாவாதம் பேசி எனக்கு இது தெரியும், இதுதான் கரெக்டு அப்படின்ற மனோபாவத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க என்னதான் பேசினாலும் புரிய வைக்க முடியாது. இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்த முடியாது. ஒரு கம்பெனியில போயிட்டீங்கன்னா ஒரு 10,000 ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்திட்டு ஒண்ணா இருக்க முடியுமா? அப்படி பண்ண முடியாது. மேலாளர்கள்னு தனியா இருப்பாங்க, அப்புறம் வந்து இந்த அக்கவுண்ட் செக்ஷன் தனியா இருப்பாங்க, வேலை பண்றவங்க அப்படிங்கிறது தனியா இருப்பாங்க. இந்த மாதிரி பிரிப்பு பிரிப்பு இருக்கணும் ஒரு சமுதாயத்துல. இல்லை அப்படின்னா அது வந்து வேற எங்கேயோ போய் முடியும். அது பகவான் சொல்லிட்டார், பிறப்பால கிடையாது, குண கர்ம வினைகளால அவனுடைய செயல்களால. ஸோ வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்கு, குணங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் எல்லாரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பிராமணன் என்றவர் கோபப்படக்கூடாது, சரிங்களா? இப்போ அவர் கோபப்பட்டார் அப்படின்னா
அவ்வளவுதான். அவரு வந்து கோபப்படக்கூடாது, மன்னிக்கணும். அவருக்கு ஏதாவது தப்பு அவர் யாரா செஞ்சா கூட அதை வந்து பெருசா எடுத்து பொருட்படுத்தக் கூடாது. கோபம்லாம் வரக்கூடாது. இது பிராமணனுடைய தர்மம். சத்திரியனுடைய தர்மம் என்ன அப்படின்னா, அவர் கோபப்படணும். அப்பதானே சண்டை போட முடியும். நீங்க வந்து சும்மா சிரிச்சுட்டு கோ அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? சத்திரியன் அப்படின்னா கோபப்படணும். அப்போ நம்ம வந்து சமுதாயத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து எல்லாம் ஒன்று ஒரு சர்க்கிள்ல போடணும் அப்படின்னா அப்ப அந்த சமுதாயம் எப்படி சீரமையும் இல்லையா? நமக்கு வந்து அரசியல்வாதிகள் தேவை, விஞ்ஞானிகள் தேவை, ஆசிரியர்கள் தேவை, அஹ், வேலைக்காரர்கள் தேவை. இப்படி இருந்தாலும் சமுதாயம் வந்து முன்னிறுத்தி போக முடியும். ஸோ அதை தான் கிருஷ்ணர் இங்க சொல்றார். கரெக்ட். ம் கரெக்ட். நமஸ்காரம் குருஜி. தேங்க்யூ குருஜி. எஸ். எனிபடி எல்ஸ்? வேற யாருக்காவது ஏதாவது? ஸோ ரொம்ப சில பேர் கேட்டிருக்கீங்க. ஐ திங்க் நான் நேற்று லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். காலையில் நேரத்தில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு பகவத்கீதை பற்றி கேட்பது மற்றும் இந்த நாம ஜபம் செய்வது இதை பற்றி எல்லாம் வந்து அந்த காலையில் நேரத்தில் இருக்கு. ஸோ அந்த லிங்க் அனுப்பிச்சாச்சு. நீங்கள் டெய்லி இருக்கும், அது நீங்கள் சேர்ந்துக்கலாம். இங்கே இன்னைக்கு நேற்று நான் சொன்னதுலேருந்து யாராவது ஜாயின் பண்ணீங்களா? கை தூக்குங்களேன். எனிபடி ஜாயின்டு? ஓகே, மாயன் சார் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. யா, இந்த மாதிரி எல்லாரும் நீங்கள் வந்து இதை உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா தனியாக நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு உற்சாகம் இருக்காது. பக்தர்களோட சேர்ந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணலாம், பிரபுபாதருடைய உபன்யாசம் கேட்கலாம். அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். எஸ், கீதா மாதாஜி, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அன்மியூட் பட்டன் அனுப்புங்க. யா. ஹரே கிருஷ்ணா குருஜி. ஹரே கிருஷ்ணா. குருஜி, நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நம்ம கீதா படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, 4 பரம்பரையா உங்க குருவா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு அந்த 4 பரம்பரை அப்படின்றது புரியல குருஜி. எந்த நம்ம ஒரு நல்ல குருவை எப்படி செலக்ட் பண்றது? ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த ஸ்லைட்ல பார்த்த மாதிரி இந்த செய்தியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யாரோட தொடர்பு கொள்றோமோ அவங்க வந்து இந்த ஏதாவது ஒரு 4 பரம்பரையில வரணும். அதை தான் நம்ம வந்து பிரம்மமத்வ சம்பிரதாயம், பிரம்ம சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம் இப்படின்னு. அப்ப நீங்க யாரோட தொடர்பு கொள்றீங்களோ அவங்க இது ஏதாவது ஒரு சம்பிரதாயத்துல வரணும். இப்பத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நம்ம இஸ்கானுடைய இந்த சம்பிரதாயத்துல நீங்க வந்து தொடர்பு கொள்ட்டு இப்போ வகுப்புக்கு வந்திருக்கீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு பரம்பரையில வந்துட்டீங்க. என்ன பரம்பரை? பிரம்ம பத்வ சம்பிரதாயத்துல வந்திருக்கீங்க. அப்போ இது அங்கீகரிக்கப்பட்ட முறை. இப்போ குரு வேணும் அப்படின்னா நமக்கெல்லாம் குரு ஷில பிரபுபாதர். அவர் வந்து இந்த ஞானத்தை வந்து புஸ்தக வடிவுகளை கொடுத்துட்டு போயிருக்கார். கோயிலுக்கு வந்தீங்கன்னா அவருடைய விக்கிரகத்துக்கு, மூர்த்திக்கு நாங்க ஆராதனை செய்து அவங்களுக்கு மாலையெல்லாம் செலுத்துவோம், பூவெல்லாம் பண்றோம். ஸோ இப்படி இப்போ எப்படி எனக்கு தெரியும் நான் குருவை ஏத்துக்கிறது செய்யறது அப்படின்னா அது ஆல்ரெடி உங்களுக்கு கிருஷ்ணர் உதவி செஞ்சுட்டார். பிரபுபாதரை அறிமுகப்படுத்தி அவருடைய புஸ்தகத்தை கொடுத்து இந்த பகவத்கீதையை கேட்கறதெல்லாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வழி நடத்து வந்தாச்சு. இப்போ வகுப்புல நம்ம பேசுறதெல்லாம் கேட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி செயல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வழிகாட்டுதல் மெல்ல மெல்லமாக மேல மேல உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ குருஜி.
ஹரே கிருஷ்ணா. வேறு ஏதாவது அஹ், கேள்விகள் யாருக்காவது? எத்தனை பேருக்கு யா மாயன்? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாயன் பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா சுவாமி. சுவாமி, இப்போ சத் சித் ஆனந்தம் 3 விதத்தில் பகவானை உணரலாம்னு சொல்றீங்க. அதுல சத் சித் ஆனந்தம் ஆனந்தமயமான அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வு தானா, உன்னத அறிவு அப்படிங்கிறது? ஆமா. இப்ப எப்படின்னா சச்சிதானந்தம் அப்படிங்கிறது 3 படிகளாக நம்ம வந்து பார்த்தோம். பரம்பொருளை 3 படிகளாக உணரலாம் அப்படின்னு. இப்போ பகவான் கிருஷ்ணரை பகவான் ஸ்தானத்துல யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து 3 விஷயங்களிலும் பூர்ணத்துவம் ஆயிடுறாங்க. எதுல? சச்சு சித் ஆனந்தத்திலையும். இப்போ அஹ், இது வந்து உங்களுக்கு ஆரம்ப நிலையில கொஞ்சம் கடினமா இருக்கலாம். சரி. இத வந்து நான் சூரியனுடைய இதையும் சொன்னேன். அதே சமயத்துல இன்னொரு உதாரணம் கொடுக்கப்படுது. ஒரு ட்ரெயின் எடுத்துக்கோங்க. ம்? சரிங்க இப்ப சாமி. ட்ரெயினை வந்து தூரத்துல இருந்து பாக்குறீங்க. ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது இரவுல வருது அந்த ட்ரெயின். அப்ப அந்த ட்ரெயினை நான் ஒரு சின்ன உதாரணம் பத்தி சொல்றேன். ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தர் வர்றாரு நகரத்துக்கு. அவர் வந்து கேட்டிருக்காரு, இந்த நகரத்துல எல்லாம் ட்ரெயின் ஓடுதாமா, இந்த ட்ரெயின் என்னன்னு பார்த்துட்டு வரணும். அப்ப அவர் வந்து ட்ரெயினை பார்க்கறாரு, தூரத்துல இருந்து பார்க்கறாரு. ரொம்ப வேகமா வருது. அது ஃப்ரண்ட்ல ஒரு லைட் எல்லாம் போட்டுட்டு ஃபாஸ்டா வருது, பயங்கர சத்தமா. அப்ப அவர் தூரத்துல இருந்து பார்த்துட்டு, ஓ, ட்ரெயினை நான் பார்த்துட்டேன். ட்ரெயின்னா பயங்கர ஒரு லைட்டு, ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஊர்ல எல்லாம் சொல்றாரு, நான் ட்ரெயினை பார்த்துட்டேன், ட்ரெயினை பார்த்துட்டேன். ஓ அப்படியான்னு சொல்லி அடுத்த நாள் இன்னொருத்தர் வர்றாரு. இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாரு, அவரு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன ஆகுது அப்படின்னா, அவர் அந்த ட்ரெயின் பக்கத்துல வருது, அதுல கம்பார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு, ஒவ்வொரு போகியா எல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு, ஓஹோ, இதுதான் ட்ரெயின். அப்ப திரும்பி போயிடுறாரு. போய் சொல்றாரு, ஓ நீ இப்படிதானே பார்த்த லைட் மட்டும், நான் வந்து ஒவ்வொரு போகியா கம்பார்ட்மெண்ட்டா பார்த்தேன் அப்படின்னு. அப்போ மூணாவது இன்னொருத்தர், ஓ இப்படிலாம் சொல்றாங்களா, நானும் போய் பார்க்கறேன்னு பார்க்கறாரு. அடுத்த நாள் அங்க போய் பார்த்தா லைட்டையும் பார்க்கறாரு, அந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாம் பார்க்கறாரு. அதே சமயத்துல என்னது, உள்ளுக்குள்ள மக்கள்கள் இருக்காங்க, இன்ஜின் டிரைவர் இருக்காரு, புரியுதுங்களா, டிடி இருக்காரு. அப்ப இதுதான் ட்ரெயின் நினைச்சிட்டேன். இப்போ இப்ப என் கேள்வியில, இப்ப 3 பேரும் ட்ரெயினை தான் பார்த்தாங்க இல்லையா? 3 பேரும் சொன்னது கரெக்ட் தான். பூர்ணத்துவமானது யாருது? மூணாவது சொன்னவர். அந்த மாதிரி பரம்பொருளை 3 விதமாக உணரலாம். பகவானுடைய உணர்வாக, கிருஷ்ணர் உணவாக இருக்கக்கூடியது பகவானுடைய ஸ்தானம். அதுலதான் ஆனந்தம் கிடைக்கின்றது. சோ கிருஷ்ண உணர்வில் நமக்கு பூர்ணத்துவமான ஆனந்தத்தை நாம் பெறலாம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ், ஹரே கிருஷ்ணன். ஓகே. எஸ், சூர்யா சொல்லுங்க. கை தூக்கி இருக்கீங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க. பிரபு, இப்ப பாவ செயல் செஞ்சவங்களுக்கு தான் மறுபிறவி உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா புண்ணிய செயல் செஞ்சவங்களுக்கும் மறுபிறவி உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க பிரபு. புண்ணியம் பண்ணவங்களுக்கு முக்தி, கடவுள் போய் முக்தி அடையலாம் பிரபு. இல்ல, புண்ணியம் பண்றவங்களுக்கு நம்ம அப்படி சொல்லலையே. நம்ம வந்து 3 விதமான செயல்கள், கர்மா, விகர்மா, அகர்மான்னு பார்த்தோம். ஆமா பிரபு. கர்மா செயல்களை செய்யறவர் வந்து மறுபடியும் பிறப்பாரு. ஏன்னா அந்த கர்ம வினையுடைய பலனான புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக. இப்போ ஒரு காசு கொடுத்துருக்காரு, அந்த காசை திரும்பியும் அவர் வாங்கணும் இல்லையா?
அதை வாங்குறதுக்காகவே பிறக்கணும் அவரு. அப்போ அவருக்கு முக்திய பகவான் கிட்ட எல்லாம் போக முடியாது. ஆனா பிறப்பாரு அதோடைய பலனை அனுபவிக்கிறதுக்காக. இப்ப பாவம் பண்ணவங்களும் மறுபடியும் பிறப்பாங்க. என்னது? அதோடைய பாவச் செயல்களை அனுபவிக்கிறதுக்காக. என்ன? ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் பணத்தை வந்து அவர் திருடிட்டாருன்னு வைங்க. அடுத்த பிறவியில் என்ன ஆகும்? நீங்க பார்த்துருப்பீங்க எத்தனையோ பேர் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு சொல்லி அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டமாயிரும். யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. இல்லை பார்த்துருக்கீங்களே அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ணது என்ன காரணம்னா, பூர்வ ஜென்மத்தில் அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அதனால இப்படி வருது. அதுக்கு மறுபிறவி எடுக்கும். ஆனா கிருஷ்ண உணர்வு பண்றீங்கன்னு வைங்க, அக்கர்மம், அதுக்கு மறுபடியும் பிறவி இல்லை. ஓ ஏன்? ஓ ஏன்னா அதுக்கு எதிர்வினையே இல்லை. ஏன்னா சரிங்க. நீங்க செய்யறது கிருஷ்ணருக்காக செய்றீங்க. அதுல வந்து நற்பயனும் இல்லை, கெட்ட பயனும் கிடையாது. அதனாலதான் அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு, நீ தயங்காத அர்ஜுனா, நான் இத்தனை பேரை கொல்றதுனால எனக்கு பாவம் வரும்னு. ஏன்னா நான் விரும்பின இது தர்ம யுத்தம், எனக்காக நீ போட்டி போடுற. ஸோ அதனால தெர் இஸ் நோ பாவம் ஃபார் யூ அப்படின்னு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, யாரு? சாரதா மேடம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? தானம் பண்ணக்கூடாதா? ஆ, ரொம்ப முக்கியமான கேள்வி. தானம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? யார் சொல்றீங்க? தானம் பண்ணீங்கன்னா அந்த தானத்தோட பலனை அனுபவிக்கணும் இல்லையா? நீங்க வந்து நினைப்பீங்க எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் தானம் பண்றேன் அப்படின்னு. நீங்க வேண்டான்னாலும் அது வரும். அஹ், அதுலயும் அந்த தானத்தை வாங்கிட்டு அந்த காசை வாங்கி அவன் தப்பா உபயோகிக்கிறான்னு வைங்க, அந்த பாவமும் உங்களுக்கு வரும். இப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க, அந்த 100 ரூபாய்க்கு வாங்கி அவன் வந்து புகைப்பிடித்து மது அருந்திட்டு போறான்னு வைங்க, அதை மது அருந்திட்டு இன்னொருத்தனை போய் பலார்னு அடிச்சு கொலையும் பண்ணிடுறான்னு வைங்க, உங்களுக்கு அதோடைய எதிர்வினை வரும். ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்படிதாங்க அது. ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையை கொடுத்தது யாரு? நீங்க தான். சோ அதனாலதான் இந்த கலியுக, இந்த யுகத்திலே, இந்த வாழ்க்கையிலே எது பண்ணாலும் கஷ்டங்க. எல்லாத்துக்கும் இதாகணும். ஆனா கிருஷ்ண உணர்வு ஆயிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் பொறுப்பேற்றுக்கிறார். ஓகே, ஹரே கிருஷ்ண. Any other questions? Prahlada donated his punya to Indra, so what is the benefit for him? அது எனக்கு தெரியல, அவர் வந்து பண்ணாரா இல்லையான்னு. ஏன்னா அது பாகவதத்தில் அப்படி ஒன்றும் பார்க்கல. சரி, இன்னொருத்தருக்கு வந்து அந்த புண்ணியத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த புண்ணியம் வரும், அது மறுபடியும் திரும்பி வரும் உங்களுக்கு. இது வந்து இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் மாதிரிங்க. நீங்க வந்து ஏதோ நான் புண்ணியம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி நீங்க இன்னொருத்தருக்கு அந்த புண்ணியம் அவங்களுக்கு போகட்டும் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்க செய்யற செயல்ல இருந்து அந்த புண்ணியத்தை திரும்பி நம்ம வாங்கிதான் ஆகணும். கிருஷ்ண உணர்வு இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அந்த பலனை, எஸ், இட்ஸ் அ லூப். லூப்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? லூப் டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது லூப்புக்கு தமிழ்ல. எஸ், உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கரெக்ட். இது வந்து பந்தம் தான். கிருஷ்ண உணர்வு இல்லாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இது வந்து இட் இஸ் ஒன்லி அ பாண்டேஜ், பந்தப்படுத்தக்கூடிய. ஹரே கிருஷ்ணா. ஓகே, we have Hema Shankari madam is asking some questions. Yes, please unmute and ask. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, இப்ப நம்ம வீடு வாடகைக்கு கொடுக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது வேற மதத்தினர் வந்து நம்ம வீட்டுல தங்கி அவங்க நான்வெஜ் சமைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்றது நமக்கு அந்த பாவம் வருங்களாங்க பிரபு? நம்ம தான் அவங்களுக்கு வீட்டுல இடம் கொடுக்குறோம். சோ அவங்க வந்து இந்த மாதிரி
இந்த மாதிரி நான்வெஜ் பண்றது, நம்ம நமக்கு பிடிக்காத வேலைகள் அவங்க செய்யறாங்க. பட் ஆனா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களாங்க பிரபு? அதே யா மாதிரி மத்த மதத்தினர் வந்து என்ன பண்ணினாலும், இப்ப அவங்க கூட நம்ம ஏதாவது சச்சரவுகள் ஏதாவது நடந்தா கூட நம்ம வந்து அமைதியா போயிடணும் இல்லைங்களாங்க பிரபு? அதுக்கு வந்து அவங்க எது எது கேள்வி கேட்டாலும் நம்ம தர்க்கம் பண்ணாம நம்ம அமைதியா போறதுதான் பெஸ்ட் இல்லைங்களாங்க பிரபு? அது எப்படி அமைதியா போறது? அவங்க வந்து ஏதாவது ஒரு அவங்க உங்களுடைய டெனண்டா இருந்துட்டு ஏதாவது அநியாயம் பண்ணாங்கன்னு நம்ம அமைதியா போக முடியுமா? நீங்க சொல்லுங்க. இல்லைங்க பிரபு. லைக் அவங்க அவங்க கூட எதுக்கு தேவையில்லாம சச்சரவு சண்டை? நீங்க அந்த இப்ப எப்படி சொல்லுவாங்க பிரபு? யூஸ்வலா ஒரு ஜென்ரலா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்க பிரபு, இந்த வக்கீலுக்கு போலீஸ்க்கு இவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்காதீங்க, அவங்க வந்து தர்க்கம் பண்ணுவாங்க அப்படி எல்லாம் பேசுவாங்க. அந்த அந்த மாதிரி. ஏன்னா நம்ம 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 அவங்களுக்கு சட்டம் தெரியறதுனால இந்த சட்டங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க. நம்ம அவங்க கிட்ட பேசினாலும் அவங்க நம்ம கூட வந்து அஹ், ஆஹ், யாரு ஓனர் யாரு டெனன்ட்னு தெரியாத அளவுக்கு அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால யூஸ்வலா கல்யாணம் பண்ணும்போது கூட அப்படிதானங்க பிரபு சொல்றாங்க. ஜெனரலா சொல்றேங்க அப்படி பிரபு, நீங்க பார்த்தீங்கன்னா தப்பா நினைக்காதீங்க. வாழ்க்கையே கஷ்டம்தான். எல்லா ஆமாங்க இடத்துலயும் பிரபு. கேள்வி வரும் உங்களுக்கு. இல்லைங்க பிரபு, ஜென்ரலா சொல்றேங்க பிரபு. இப்படிதான் எல்லாத்தையும் நம்ம கோட்பாடுகள் இப்ப ஜென்ரலா நம்ம ஆஹ் யா இந்த எனிவே உலகத்துல நீங்க அப்படித்தானே வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து அட்லீஸ்ட் சில திட்டங்கள் ஒரு வட்டம் போட்டுக்கணும். எல்லாத்தையும் உங்களால மேம்பாடு செய்ய முடியாது. பட் அட்லீஸ்ட் லைக் நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து அவங்க மாமிசம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கான பாவத்தை நீங்க எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ இல்ல நான் தெரியாது இல்லைங்க பிரபு. அவங்க இந்த மதத்தினர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இல்ல அவங்க வேற அதுக்கு மதத்தினர்னு அப்ப நீங்க தெரியுது. வந்து கவனமா இருக்கணும். யாரு என்ன நீங்க எப்படி இருக்கணும் வந்ததுக்கு அப்புறம் முதல்லயே பேசிடணும். இப்ப இந்த காலத்துல என்னன்னா இதெல்லாம் பேச வேண்டாம், ஏன்னா பேசுனா அப்படின்னா வாடகை குறைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, எனக்கு காசு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க பணத்தை மட்டும் எதிர்பார்த்து ஆளுகளை அந்த மாதிரி வச்சீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம். கரெக்ட்? ஓகேங்க பிரபு. புரியுதுங்க பிரபு. யா. ஸோ யூ நீட் டு ஃபாலோ த ரூல்ஸ். நம்ம வந்து சாஸ்திரப்படி ஒருத்தர் வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க முதல்லயே இப்படிதான் சொல்லிடணும். நாங்கெல்லாம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. அப்ப அவர் ஒத்து வந்தாருன்னா அவர் ஏத்துக்கணும், இல்லை அப்படின்னா வேற யாராவது பார்க்கணும். இல்லைங்க அவர் ஒத்து வரலைனாலும் அவர் வந்து 1000 ரூபாய் ஜாஸ்தி கொடுக்குறாருங்க அப்படின்னா அப்ப அந்த 1000 ரூபாய் ஜாஸ்தி வாங்கிட்டு அந்த 1000 ரூபாய்க்கான பிரச்சனையும் நீங்க வாங்கிக்கணும். ம்? ஓ, சரிங்க பிரபு. ஹரே கிருஷ்ண. புரியுதுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ண. ஓகே. தேங்க்யூ ஆல். ஆல்ரெடி 9 o'clock ஆச்சு. 9 to. தேங்க்யூ வெரி மச். ஸோ நாளைக்கு நாம் 5வது அத்தியாயத்தை நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. शिला प्रभुपाद की अंतरा श्रीमद् भगवद गीता की गौर प्रेमानंद.